கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளில் வந்திருக்கிற உங்கள் அத்தனை பேரையும் வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் அன்போடு நான் உங்களை வாழ்த்துகிறேன். நேரலையில் இணைக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் அற்புத இயேசு ஊழியத்தின் சார்பாக நான் அவர்களுக்கு வாழ்த்துதலை பதிவு செய்து கொள்கிறேன். இந்த நாளின் செய்திக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்த வேத பகுதி எரேமியா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 6வது அதிகாரம் 16வது வார்த்தை, 881வது பக்கம், 881. சேர்ந்து எல்லாரும் வாசிக்கலாமா? வழியிலே நின்று பூர்வ பாதைகள் எவையென்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களோ நாங்கள் அதிலே நடக்க மாட்டோம் என்கிறார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த 51வது ஆராதனைக்கு ஆசீர்வாதமான வார்த்தையை கொண்டு வர்றதா, தட்டி எழுப்புகிற வார்த்தையை கொண்டு வர்றதா, தேற்றக்கூடிய வார்த்தையை கொண்டு வர்றதா, ஆற்றக்கூடிய வார்த்தையை கொண்டு வர்றதா, என்ன வார்த்தையை கொண்டுட்டு வர்றது? ஒரு பெரிய கலக்கம். ஆண்டவர் இடத்துல உட்காந்து, ஆண்டவரே கடைசி நொடியில் நிற்கிறோம், வருஷம் முடிய போகுது, 51வது வாரத்துக்கு வந்துட்டோம். இப்போ நீர் இந்த சபைக்கு என்ன சொல்ல விரும்புகிறீர்? என்ன சொன்னால் இந்த சபை ஸ்திரப்படும், பலப்படும், எழும்பும், கர்த்தருக்கு சாட்சியாய் நிற்கும்? அப்படி உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற வார்த்தை என்ன என்று சொல்லி என் இருதயத்தின் அடித்தளத்தில் அங்கலாய்த்து 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 நான் பரலோகத்தை பார்க்கிற பொழுது ஏற்பட்ட வார்த்தை, உண்டான வார்த்தை, தேவன் இடைப்பட்டு என்னை நடத்தின வார்த்தை. இந்த வார்த்தை ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை, எச்சரிப்பு உண்டாக்கும்படியான ஒரு வார்த்தை, நம்முடைய ஆவியை தட்டி எழுப்பக்கூடிய ஒரு வார்த்தை. அதில் அவர் சொல்கிற வார்த்தை கவனிங்க, உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். எப்போ? அதுக்கு மேலே இருக்கிற எல்லா வார்த்தையும் நீங்கள் கவனித்து பார்த்தா தான் இளைப்பாறுதல். இன்றைக்கி அநேகர் சொல்கிற வார்த்தை, எங்களுக்கு சந்தோஷமே இல்லையே, சமாதானமே இல்லையே, வீட்டில் ஒரு நன்மையும் சரியாக நடக்க மாட்டேங்குதே, நல்லா சாப்பிட்றோம், நல்ல ட்ரெஸ் போடுறோம், நல்ல பிரயாணம் பண்ணுறோம், ஆனால் இன்னர் என்னுடைய உள்ளான மனிதனில் தொய்வு இருக்கே. நீங்கள் வேதத்தை கவனமாய் படித்தால் மரியாள் சொல்கிற வார்த்தை, என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. தாவீது சொல்கிற வார்த்தை, என் ஆத்துமாவே கர்த்தரை துதி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை துதி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறக்காதே. அதே தாவீது சொல்கிறாரு, ஆத்துமாவே ஏன் கலங்குகிறாய், ஏன் திகைக்கிறாய்? ஆத்துமாவே கர்த்தரை நோக்கி அமர்ந்துரு, நம்புகிறது அவராலே வரும். அப்போ வாயால் சொல்கிறது வேற, ஆத்துமாவால் சொல்கிறது வேற. அருமையானவர்களே, இந்த வேதத்தில் பார்த்தா மோசேக்கு கர்த்தர் ஒரு இளைப்பாறுதலை கொடுத்தார். நான் உனக்கு முன்னே சென்று உனக்கு நான் என்ன கொடுப்பேன்? இளைப்பாறுதலை தருவேன். நான் முன்னாடி போவேன், அப்பொழுது தானே உனக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். உங்களுக்கு ஒரு ப்ராஃபர்சி சொல்லவா? கர்த்தர் போனாருன்னா அந்த பிரயாணத்தில் இளைப்பாறுதல் இருக்கும். கர்த்தர் வீட்டை கட்டினார்னா அந்த வீட்டில் இளைப்பாறுதல் இருக்கும். கர்த்தர் உன் தொழிலை ஆசீர்வதித்தால் அதில் இளைப்பாறுதல் இருக்கும். கர்த்தர் உன்னோடு இருந்தார்னா நீ காரிய சமர்த்தனாக இருப்ப, நீ போகிற இடத்துல எல்லாம் உன் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் இருக்கும். மத்தேயு 11 கர்த்தர் சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். அப்போ கர்த்தர் முன்னாடி போனால் இளைப்பாறுதல், கர்த்தரிடத்தில் வந்தால் இளைப்பாறுதல். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு. முதல்ல நீங்கள் கேட்கணும், அடுத்து விசாரிக்கணும். ஒரு ஊருக்கு போய் பொண்ணுக்கு, இந்த ஊரில் பொண்ணு இருக்கான்னு கேட்பாங்க, அப்புறம் விசாரிப்பாங்க. அந்த பொண்ணு எப்படி, அப்பா எப்படி, அம்மா எப்படி, படிப்பு எப்படி, எல்லாம் விசாரிக்கிறாங்க. பொண்ணு இருக்குன்னு யார் போயிடுறா? இளைய சார் எப்படி விசாரிக்கிறேன் பார், கர்த்தரிடத்தில் விசாரிக்கிறேன். என்னன்னு விசாரிக்கிறேன்? ஏன் துறவண்டிக்கு போகிறேன்? இன்றைக்கெல்லாம் துறவண்டியில் போய் பார்த்தா எந்த பொண்ணையும் பார்க்க முடியாது.
இப்போ எல்லாம் வீட்டுக்குள்ளேயே தண்ணி வருது, வீட்டுக்குள்ளேயே ஃபில்டர் இருக்குது, யாருமே கிணற்றுக்கு வர்றதே கிடையாது. அந்த காலத்தில் எல்லாரும் பெண்கள் துறவண்டைக்கு வருவார்கள். நிறைய இடத்துல நீங்கள் பார்க்கலாம், துறவண்டைக்கு வந்தார்கள். அந்த இடத்துல போய் கரெக்டாக அவனுக்கு தெரியுது, இங்கே நின்னா பெண்களை பார்த்துடலாம், அவன் பெண்ணு தானே பார்க்க வந்திருக்கிறேன், பெண்களை பார்க்கறதுக்கு சரியான உகந்த ஒரு இடம் துறவண்டை தான், இங்கே தானே வருவாங்க, தண்ணி மோக்க வருவாங்க இல்லையா, அங்கே பார்த்துடலான்னு தான் அவன் அந்த இடத்துக்கு நேராக கர்த்தர் நடத்தினார். அதனால தான் இந்த ஜப குறிப்பில் ஒரு குறிப்பு கொடுத்துருக்குறோம், நேர்வழியாய் நடத்தின கர்த்தர். கரெக்டாக தெரியும், இந்த இடத்துக்கு போனால் இவர்களை பார்க்கலாம், இப்போ இந்த இடத்துக்கு வந்தால் இந்நேரத்துக்கு என்னை பார்க்கலாம், உங்களை பார்க்கலாம், இங்கே தான் நம்ம இருப்போம், வேறு எங்கேயும் ஞாயிற்றுக்கிழமை மிஸ் ஆக மாட்டோம், கட்டாயம் நம்ம இங்கே இருப்போம், சந்தேகப்பட தேவையில்லை. இதுபோல் குளத்தண்டைக்கு போனால், கிணற்றண்டைக்கு போனால், ஊற்றண்டைக்கு போனால் தண்ணீரை நம்ம பார்க்கலாம். அப்போ கரெக்டாக கர்த்தர் எலையேசரை அந்த ஊற்றண்டை, அந்த துறவண்டை, அந்த கிணற்றண்டை கரெக்டாக நடத்தினார். அங்கே நின்று அவன் எப்படி கர்த்தரிடத்தில் கேட்குறான், இந்த பொண்ணு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதுன்னா நான் தண்ணி குடிக்க கொஞ்சம் கேட்பேன், முதல்ல கேட்கணும், அடுத்து என்ன பண்ணணும், அவள் எனக்கும் கொடுக்கணும், என்னுடைய ஒட்டகங்களுக்கும் கொடுக்கணும், எல்லாம் கொடுத்துட்டா இவள் தான் என்பதை நான் உறுதி செய்து கொள்வேன். அப்போ கேட்டுட்டேன் தண்ணி, அடுத்து விசாரிக்கிறேன், நீ யாருடைய மகள், உன்னுடைய குலம் என்ன, உன் கோத்திரம் என்ன, உங்கள் அப்பா யார், உங்கள் அம்மா யார். அப்போ இன்னைக்கு கர்த்தர் சொல்றார், முதல்ல கேளு, அப்புறம் விசாரி. முதல்ல நீ யார் என்பதை கேளு கர்த்தரிடத்தில், நீ யார் தெரியுமா அப்படிங்கிறத கர்த்தரிடத்தில் கேட்டால் உன் பிறப்பு வர்த்தமானத்தை சொல்லுவார். முதல்ல நீ யார் என்பதே உனக்கு தெரியல, நிறைய பேர்த்துக்கு நான் யார் என்பது தெரியல. பார்வோன் சொன்ன கர்த்தர் யார், அந்த ஒரு கேள்விக்கு பதில் சொன்னார், நான் யார் என்பதை தவளை மூலமாக காண்பிக்கிறேன், வண்டு மூலியமாக காண்பிக்கிறேன், இருள் மூலியமாக நான் காண்பிக்கிறேன், அடுத்து வெட்டுக்கிளி மூலியமாக நான் காண்பிக்கிறேன், கடைசியில் சங்கார தூதன் மூலியமாய் நான் உனக்கு யார் என்பதை காண்பிக்கிறேன். இன்னும் செங்கடலில் கூட்டிகிட்டு போய் கர்த்தர் யார் என்பதை அவனுக்கு என்ன செஞ்சார், காண்பித்தார். ஒரு கேள்வி தான் கேட்டேன், கர்த்தர் யார், அவருக்கு ஏன் நான் கீழ்ப்படியணும், அவருக்கு ஏன் நான் பயப்படணும். இந்த ஒரு கேள்விக்கு 10 பதில்களை கர்த்தர் கொடுத்து கர்த்தரே தேவன் என்பதை பார்வோனும் எகிப்தியர்களும் அறிந்து கொள்ளும்படி பலத்த இடி முழக்கத்தோடு, பலத்த அற்புத அடையாளங்களோடு கர்த்தர் எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரவேலை விடுவித்து கூட்டிட்டு போனார். இதை கேட்குற தம்பி, தங்கச்சி, தாயை, தகப்பனே, இன்றைக்கு பாருங்களே, இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு. நம்ம பழச மறந்துடுறோம். மனிதனுடைய சுபாவம் மறக்கிற சுபாவம், எல்லாத்துக்கிட்டையும் இந்த சுபாவம் இருக்கு. அறிவியல் ரீதியாகவே, உளவியல் ரீதியாகவே அவர்கள் சொல்ற அந்த முடிவு ரிசல்ட் என்னன்னா, ஒரு மனிதனுக்கு ஒரு நாளைக்கு 20%, இன்னும் சில நாட்களில் 20%, இன்னும் சில நாட்களில் 10, 5, கடைசியில் 90% மைண்டில் இருந்து போயிடும், மறந்துடுவோம். மீதி இருக்கிறது 10% தான் இருக்கும். அதுவும் கொஞ்ச நாள் ஆனால் மறந்துடும். போன வருஷம் இந்த நாளில் என்ன செஞ்சோம் தெரியாது, போன மாதம் இந்த வானில் என்ன செஞ்சோம் தெரியாது, போன ஞாயிற்றுக்கிழமை என்ன பேசணும் இங்கே பட்டுன்னு சொல்லுங்க பார்க்கலாம், உங்கள் நினைவு திறனை நான் பார்க்கிறேன் தெரியாது. நேற்று என்ன சாப்பிட்ட சொல்லிடுவீங்க, முந்தா நாள் அதை கொஞ்சம் நேரம் பொறுவே யோசிக்கிறேன், என்னாச்சு மறந்துட்டோம். எத்தனை பிரசங்கம், 35வது வருஷத்தில் நிற்கிறேன், நான் பண்ணின பிரசங்கத்தை எனக்கே தெரியல. அன்றைக்கி எங்கள் வீட்டில் இந்த 17 ஆண்டு வாக்குத்தத்த செய்தி எல்லாம் எடுக்கணும்னு எடுக்கும் பொழுது டைரியை, வீட்டுக்குள்ளே இருக்கிற எல்லா டைரியும் எடுத்து போட்டேன். அது ஒரு பீரோலேருந்து இறக்கி பார்த்தா பயங்கரமான ஒரு பெட்டி நிறையா பூரா டைரி. அங்கே எங்கள் வீட்டு உறவினராய் வந்த நபர்கள் கேட்டாங்க, என்னங்க இவ்வளோ டைரி வச்சுருக்கீங்க? நாங்கள் இதில் எதுவுமே என் சொந்த கருத்தே இல்லை, எல்லாமே பைபிளில் இருந்து எடுத்தப்பட்ட பிரசங்கம் தான், என் சொத்து பூரா இதுதான். அத்தனை டைரியிலையும் பிரசங்கம் தான் இருக்குது. நான் எத்தனை டைரி எனக்கு கொடுத்தாலும் பிரசங்கம் தான் எழுதிக்கிட்டே இருப்பேன், எல்லாம் பிரசங்கம் தான். வேணும்னா எடுத்துகிட்டு போங்க, நிறையா பிரசங்கம் இருக்குது, நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இதுக்கு ஸ்கிரிப்சருக்கு வச்சுக்கலாம், ரெஃபரன்ஸுக்கு வச்சுக்கலான்னு. அப்போ அருமையானவர்களே, இங்கே வேதம் சொல்லுது, உன்னுடைய பூர்வ பாதையை நீ மறந்துட்ட, கர்த்தர் இன்னைக்கு அதை நினைப்பூட்ட விரும்புகிறார். என் பிள்ளைங்க மறந்துட்டாங்கப்பா, அவங்களுடைய அழைப்பை மறந்துட்டாங்க, அவங்க தெரிந்து கொள்வதெல்லாம் மறந்துட்டாங்க, நான் அவர்களை எண்ணத்திற்காக ஜெனிப்பித்தேன், உருவாக்கினேங்கிறத அவங்க மறந்துட்டாங்க.
முதல்ல அவங்க போகிற ட்ராக்கவே மறந்துட்டாங்க. நம்ம எதுக்கு வந்திருக்கிறோங்கிற வேலையை விட்டுட்டு வராத வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நீ கொஞ்சம் அவங்கள ஞாபகப்படுத்தி நீ பூர்வ இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டேன்னா நான் அடுத்த ஆண்டுக்குள்ளே ஈஸியாக கூட்டிகிட்டு போயிடுவேங்கிறதுக்காக கர்த்தர் என்னோடு இடைப்பட்டதுனால இந்த வார்த்தையை முன்குறித்து கொடுத்து அதுக்காக நாங்கள் கண்ணீர் மல்க ஜெபித்து உங்களிடத்துல வந்திருக்கிறோம். கர்த்தர் எப்படியாவது இன்னைக்கு லீதியால் இருதயம் போல திறந்துறணும் ஆண்டவரே. இன்னைக்கு எங்கள் பிள்ளைகள் எல்லாம் மீண்டும் எம்மா ஊருக்கு போனவங்க எல்லாம் வந்துடணும், எரிகோக்குள்ளே இருக்கிறவங்க எல்லாம் வந்துடணும், பாபிலோனில் இருக்கிறவங்க எல்லாம் வந்துடணும், மீண்டும் இந்த ஊழியத்தை சுமக்கிற ஆசாரியர்களாய் வரணும்னு சொல்லி ஜெபித்திருக்கிறோம். நிச்சயமாய் கர்த்தர் உங்கள் நடுவில் ஒரு அறுவடையை தருவார் என்றும் இந்த லைவில் இருக்கிற நிறைய பேரை தொடுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். முதல்ல நீ யார் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வசனத்திலிருந்து காண்பிக்க விரும்புகிறேன். எத்தனை பேர் பார்க்க ஆசைப்படுறீங்க? வாசிக்கலாமா? எல்லாரும் சேர்ந்து எழும்புவோம். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 16வது அதிகாரம் 4வது வசனம். நீ யாரு? நீ எப்படி இருந்த? வசனம் சொல்லுது, நான் சொல்லலை, கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறது. நான் உங்கள் மத்தியில் வைக்கிறேன். எசேக்கியேல் 16ஆம் அதிகாரம் 4வது வசனம். உன் பிறப்பின் வர்த்தமானம் என்னவென்றால், நீ பிறந்த நாளில் உன் தொப்புள்கள் அறுக்கப்படவில்லை, நீ சுத்தமாவதற்கு தண்ணீரினால் குளிப்பாட்டப்படவும் இல்லை, உப்பால் சுத்திகரிக்கப்படவும் இல்லை, துணிகளில் சுற்றப்படவும் இல்லை. உனக்காக பரிதபித்து இவைகளில் ஒன்றையாகிலும் உனக்கு செய்ய ஒரு கண்ணும் உன்மேல் இரக்கமாயிருந்ததும் இல்லை. நீ பிறந்த நாளிலே நீ அருவருக்கப்பட்டதினால் வெளியில் எரிந்துவிடப்பட்டாய். நான் உன் அருகே கடந்து போகும்போது மிதிக்கப்படுவதற்கு ஏதுவாய் நீ உன் இரத்தத்திலே கிடக்கிறதை கண்டு உன் இரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து கைத்தட்டுங்க, பிழைத்திரு என்றேன். கைத்தட்டுங்க. அன்னைக்கே ஆண்டவர் இரத்தத்தில் கிடந்து இல்லையா? நம்ம எப்படி பிறந்தோம் அம்மாவுக்கும் தெரியாது, அவங்களால பார்க்க முடியாது. ஒரு மருத்துவ வச்சு இருந்திருப்பாங்க, அந்த மருத்துவ வச்சு உன் மேலே ரொம்ப இறக்கப்பட்டிருப்பாங்களா? ரொம்ப உன் மேலே பாசமாக இருந்திருப்பாங்களா? அவங்க உன்னை பிடிச்சி வெளியே இழுக்கிறப்ப ரொம்ப அக்கறையோடு மெதுவாக இழுத்திருப்பாங்களா? எல்லாரும் எபிரேய மருத்துவ வச்சுகளா? எப்படி நீ பிறந்தேனே உனக்கே தெரியாது. நீ பிறக்கிறப்ப என்ன கொண்டுட்டு வந்த? என்னுடைய ஜெப வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நான் சொல்லுவேன், எதுவுமே கொண்டுட்டு வரல ஆண்டவரே, நான் எதுவுமே கொண்டுட்டு போகிறதில்ல. அதை நான் சும்மா சொல்லிக்கிட்டே இருப்பேன். என் கூட இருக்கிறவங்கெல்லாம் சொல்லுவாங்க, ஐயா அந்த பழசை பேச்ச ஆரம்பிச்சிட்டாருன்னா, ஏன் அந்த பழசை பேசுகிறோம்? பேசி பேசி அதை மைண்டில் கரெக்டாக வச்சுருக்கிறேன். நான் ஒன்றும் இல்லை, நான் வெறுமையாய் வந்தவன், ஒன்றுமே நான் கொண்டுட்டு வரல. இப்போ நான் நிற்பது, நடப்பது, உட்காருவது, எந்திரிப்பது, சுவாசிப்பது எல்லாமே தேவனுடைய சுத்த இரக்கம், கிருபை, தயவு. என்ன கொண்டுட்டு வந்தீங்க? எல்லாரும் ஒரு நிமிஷம் சொல்லுங்கள். நான் வரும்பொழுது 10 பவுன் கொண்டு வந்தேன், அல்லது 10 லட்சம் கொண்டு வந்தேன், அல்லது 10 ஏக்கர் கொண்டு வந்தேன், அல்லது வீடு கொண்டு வந்தேன். சரி, கொண்டுட்டும் அல்ல. எத்தனை பேர் கொண்டுட்டு போக போகிறீங்க? மகா பெரிய உலக பேரரசரில் ஒருத்தர் அலெக்சாண்டர் என்று சொல்லப்பட்டவர், அவர் தான் சவப்பெட்டியை முதன்னு உண்டாக்க சொன்னவர். அவர் சொன்னாரா, இந்த மகா பெரிய பேரரசரான மகா அலெக்சாண்டரும் இந்த உலகத்திலிருந்து எதுவுமே நான் கொண்டுட்டு போகிறல என்பதை இந்த உலக மக்களை அறியும்படி நான் இறந்த உடனே ஒரு பெட்டி செய்யுங்க, அந்த பெட்டியில் 2 ஓட்டை விடுங்க, கை பக்கத்தில் 2 ஓட்டை வச்சு அந்த ஓட்டைக்குள்ளே என் கையை விட்டுருங்க, மக்கள் எல்லாரும் பார்க்கட்டும் இந்த அலெக்சாண்டரும் எப்படி போகிறாரு, வெறுங்கையோடு போகிறார் என்பதை உலகம் அறியட்டும். இதை கேட்குற தம்பி, தங்கச்சி, தாயே, தகப்பனே, சபையே, தேவ ஊழியர்களே, நீ யாரானாலும் சரி, எந்த பெரிய படிப்பில் நீ படித்திருந்தாலும், வசதி வாய்ப்போடு நீ இருந்தாலும், நீ கொண்டு வந்தது ஒன்றுமே கிடையாது. நீ இந்த உலகத்திலிருந்து கொண்டு போகிறது எதுவுமே கிடையாது. ரெண்டுமே நிஜம். நிஜத்தை நான் உங்களுக்கு பதிவு செய்கிறேன். நீ வரும்பொழுது இரத்த வெள்ளத்தில் கடந்த, நிர்வாணியாய் வந்த. இதை சாலமோன் எழுதுறாரு. என்ன சொல்றேன்? தன் ஆவியை விடாதிருக்க ஒரு மனுஷனுக்கும் அதிகாரம் கிடையாது. ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு போகிறது. அந்த ஆவியின் மேல எந்த ஒரு மனுஷனும் அதிகாரம் செலுத்த முடியாது. உங்களுக்குள்ள இருக்கிறது தேவனுடைய ஆவியானவர். அந்த தேவ ஆவியானவர், தேவன் தந்த ஆவி உனக்குள்ள இருக்கு. அது என்னைக்கு போகணும்னு பரலோகம் முன்குறிச்சிருக்கோ அன்னைக்கு எத்தனை தடை நீ போட்டாலும், எத்தனை பேர் நின்னாலும் அதை மாற்றவே முடியாது. அது சரியான நேரத்தில் புறப்பட்டு சரியான இடத்துக்கு போயிடும். அப்போ கொடுத்தாரு,
எடுத்துருவார். யோபு சொன்னார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். அழகா சொல்றாரு, நிர்வாணியாய் வந்தேன், நிர்வாணியாய் போவேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இதை கேட்குற தம்பி, தங்கச்சி, தாயே, தகப்பனே, முதல்ல உன்னுடைய வர்த்தமானத்தை நீ முதல்ல தெரிந்து கொள். உன் மேலே இறக்கப்பட ஒருவருமே கிடையாது. நீ அப்படி கிளந்த, உன்னை பார்த்து நான் பிழைத்திரு என்று சொன்னேன். இதுதான் உன்னுடைய பிறப்பினுடைய வர்த்தமானம். உன் தொப்புள் கூட அறுக்கப்படாத, தொப்புள் கொடி கூட அறுக்கப்படாமல் கிடந்த இந்த நிலையில் இருந்த உன்னை நான் எடுத்து சீராட்டி பாராட்டி உனக்கு ஒரு தாயை கொடுத்து, ஒரு தகப்பனை கொடுத்து, உன்னை நேசிக்கிற நபர்களை கொடுத்து, சின்ன வயதிலிருந்து உன்னை பாதுகாத்து தூக்கி சுமந்து ஏந்தி உன்னை கொண்டு வந்து நான் உட்கார வைத்திருக்கிறேன். இதுதான் உன்னுடைய ஆதி நிலை. இதைத்தான் சொல்றாரு, பூர்வ பாதை. அந்த பூர்வ பாதையை கொஞ்சம் திரும்பி பாரு. நீ இப்போ எங்கேயோ வேறு பக்கம் போய்கிட்டு இருக்கிற அருமையான தம்பி, தங்கச்சி, பாருங்க, அழகா வேதம் சொல்லுது. ஒருத்தன் எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு போனானா. ஊரு எருசலேம் அப்படின்னா சமாதானம் உள்ள ஒரு பட்டணம். எருசலேமில் குடியிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். எருசலேமை சுற்றிலும் மலைகள் இருக்குமா போல கர்த்தர் என்றென்றைக்கும் உங்களை சுற்றிலும் இருப்பார் என்று வசனம் சொல்கிறது. எருசலேமே உன்னை மறந்தால் என்னுடைய வலது கை தன் தொழிலை மறப்பதாக என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எருசலேமை புகழ்ச்சியாக்கி அதை ஸ்திரப்படுத்த வரையும் அவரை விடாதிருங்கள் என்று சொல்லி வசனம் எழுதப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட பெயர் பெற்ற ஒரு எருசலேமில் இருந்து ஒருத்தன் சபிக்கப்பட்ட எரிகோவுக்கு போனானா. அதை கர்த்தரே உவமையாக சொல்றார். அப்படி அவன் திசை மாறி போகும் பொழுது, இடம் மாறி போகும் பொழுது, சாபம் நிறைந்த ஒரு வாழ்க்கைக்குள்ள அவன் போகும் பொழுது, அது ரெண்டும் வாழ்க்கையை குறிக்கிறது. எருசலேம் என்கிற வாழ்க்கையிலிருந்து எரிகோ என்கிற வாழ்க்கைக்குள்ள அவன் போகும் பொழுது கள்ளர் கையில் அகப்பட்டான். அங்கே அவன் குற்றுயிராக, கொலை உயிராக மாற்றப்பட்டான். அவன் இரத்த வெள்ளத்திலே கடந்தான். அவனுக்கு ஆசாரியன் என்கிற மனிதன் இரக்கம் காட்டல, லேவி என்கிற மனிதன் இரக்கம் காட்டல, சமாரியனாக இயேசு என்கிற அந்த குமாரனாகிய கர்த்தர் அவன் மேலே இறக்கப்பட்டாரு. இன்னைக்கு ஏன் மனிதர்கள் நம்ம மேலே இறக்கப்பட மாட்டாங்க தெரியுமா? அவங்க சொல்லுவாங்க, இவளுக்கு வேணும், இவனுக்கு வேணும், சொல்ல கேட்கல, இல்லை அடிபட்டு கடக்கட்டும், நமக்கு என்ன, இதான் மனுஷர்கள். ஆனால் எந்த நிலையில் இருந்தாலும் உன்னை தள்ளாதவர், புறக்கணிக்காதவர், உன்னை மறக்காதவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். நீ எந்த சூழ்நிலை விழுந்து போனாலும் உன்னை தூக்கி எடுப்பார். சிம்சோன் விழுந்து போயிட்டான்ல, கண்ணெல்லாம் பிடுங்கிட்டாங்க இல்லையா, அவன் கையெல்லாம் கட்டிட்டாங்க இல்லையா, மாவு அரைச்சிக்கிட்டு இருக்கிறான் இல்லையா, எல்லாரும் அவனை கைவிட்டுட்டாங்க. பெலன் போச்சு, சத்துவம் போச்சு, எல்லாரும் பயமுடுத்தின ஒரு காலத்தில். இப்போ எல்லாரும் அவனை பயமுடுத்துறாங்க, எல்லாரும் அவனை ஆகடியம் பேசுகிறார்கள், சிரிக்கிறார்கள், பரியாசம் பண்ணுகிறார்கள். அந்த கேடு அடைஞ்சிட்டான். ஆனால் உள்ளத்துக்குள்ள ஒரு உணர்வு வருது அவனுக்கு, இப்போ கர்த்தரை நோக்கி கூப்பிடு, இப்போ கர்த்தரை நோக்கி கூப்பிடு. அவர் இரக்கத்தில் பெயர் பெற்றவர், அவர் இரக்கத்தின் சிகரம். இப்போ நீ கூப்பிட்டாலும் அவர் உனக்கு செவி கொடுப்பார் என்பதை அவனுக்குள்ள இருக்கிற அந்த ஆவியானவருடைய உந்துதல் அவனுக்கு இருந்ததுனால அவன் பரலோகத்தை நோக்கி ஒரே ஒரு சத்தமிட்டான், என்னை கேட்டருளும், என்னை நினைத்தருளும், இந்த ஒரே ஒரு விஷயம் மட்டும் என்னை நினைங்கன்னு சொன்ன உடனே தேவன் அவன் மேலே உருக்கமாக இறங்கினாரு. முந்தின பலத்தை விட அந்த பிந்தின பலன் பயங்கரமாக இருந்துச்சு. இதுவரை அவன் செய்யாத காரியத்தை விட அன்றைய நாளில் ஒரு தீர்வாக அவன் காரியங்களை செய்து முடித்தான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இதை கேட்குற தம்பி, தங்கச்சி, நம்முடைய பிறப்பின் வர்த்தமானத்தை முதல்ல நீ தெரிந்து கொள். நீ யார்? எதுவுமே நீ கொண்டுட்டு வரல. நீ யாரு? எதுவுமே நீ கொண்டுட்டு போறதில்லை. உண்ணவும் உடுக்கவும் இருந்தால் அது போதும் என்று இருக்க கடவும். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கு. அநேகர் அதை இச்சித்து வழுவி விசுவாசத்தை விட்டு விலகி போனார்கள். உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. போதும் என்கிற மனதுடன் கூடிய தெய்வ பக்தியே மிகுந்த ஆதாயம் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப கர்த்தர் சொல்றாரு, உன் பிறப்பின் வர்த்தமானம் இதுதான். எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல நம்ம எல்லாரும் ஒரு நிமிஷம் தயவுசெய்து என் கூட வசனத்தை எடுக்கணும். ஏன்னா நீங்க வசனத்தை பார்க்கணும். முடிந்தால் அதில் ஒரு கோடு போட்டு வச்சு நீங்க வீட்டில் போய் அதை தியானிக்கணும். பக்க நம்பர் 898. என் ஜனங்களோ என்ன மறந்து
மாயையான விக்கிரகங்களுக்கு தூபம் காட்டுகிறார். அந்த வார்த்தையை பாருங்க, என் பிள்ளை என்ன மறந்துருச்சு. உன் பிள்ளை உன்னை மறந்தா என்ன துடிச்சு போயிடுவேன். உன் பெத்தெடுத்த உன் பிள்ளை உன்னை மறந்துட்டு வேற ஒருத்தருக்கு பின்னாடி போனா எந்த தாய் தகப்பன்னு அதை ஏற்றுக்கொள்வார்? சரி, உங்க மனைவி உங்களை விட்டுட்டு வேற ஒருத்தருக்கு பின்னாடி போனா, உங்க கணவன் உங்களை விட்டுட்டு வேற ஒருத்தருக்கு பின்னாடி போனா, உங்க பிள்ளைகள் உங்களை விட்டுட்டு வேற ஒருத்தருக்கு பின்னாடி போனா, ஏசப்பா சொல்றாரு, பிதாவாகிய தேவன் சொல்றாரு, என் ஜனங்கள் தான், ஆனா என்ன மறந்துட்டாங்க. நாமும் ரொம்ப நாள், ரொம்ப நேரம், ரொம்ப காலம், ரொம்ப சமயம், ரொம்ப நொடி, ரொம்ப மணி, ரொம்ப செகண்டு கர்த்தரை மறந்துடுறோம். சில பேர் 1 மணி நேரம் மறந்துடுவாங்க, சில பேர் சில நிமிஷம் மறந்துடுவாங்க, சில பேர் வருஷக்கணக்காக மறந்துடுவாங்க, சில பேர் மாத கணக்காக மறந்துடுவாங்க. மனம் போல வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. நீ ஒருவேளை சில நிமிட நேரங்கள் கூட மறந்துருப்ப. வேலைக்கு முக்கியத்துவம் மார்த்தால் போல கொடுத்து பல வேலைகளில் இருந்துட்டு என்ன பண்ணிடுவோம், தரிசனத்தை நம்ம மறந்துருப்போம். கர்த்தர் எவ்வளோ அங்கலாய்க்கிறார் பாருங்க, என் ஜனங்கள் தான், ஆனால் என்ன மறந்துட்டாங்களே. எங்கே போகிறாங்களா? மாயையான ஒன்றுக்கு பின்னாடி. இந்த விக்கிரகம் பெண்ணை குறிக்குது, பணத்தை குறிக்குது, வேலையை குறிக்குது, புகழை குறிக்குது, சிற்றின்பங்களை குறிக்குது. விக்கிரகங்கிறது தேவனை விட எதெல்லாம் நம்ம பெருசாக பார்க்குறோமோ அதெல்லாம் மனுஷனுக்கு விக்கிரகம். எது உனக்கு பெருசா இருக்கு, ஜபத்துக்கு போக முடியாதபடி என்ன உனக்கு தடை, அது உனக்கு ஒரு விக்கிரகம் என்பதை நீ மறந்துடாத. சில பேர் கணவன் விக்கிரகமாக வச்சுருப்பாங்க. என் கணவர் சொன்னாருங்க, என் கணவருங்க, வார்த்தைக்கு வார்த்தை கணவர். சில பேர் வார்த்தைக்கு வார்த்தை மனைவி, சில பேர் வார்த்தைக்கு வார்த்தை பிள்ளைங்க, சில பேர் வார்த்தைக்கு வார்த்தை வேலைங்க. ஆண்டவர் பார்ப்பாரு, இதுவா உன்னை ஆண்டு கொண்டு இருக்கு. ஒரு தேவனுடைய ஊழியக்காரர் செய்தி எடுத்தார். ஆண்டவரிடத்தில் எப்பொழுதுமே செய்தி எடுத்துட்டு அதில் கையை வச்சு நாங்கள் ஜெபிப்போம். ஏன்னா இந்த வார்த்தை ஆசீர்வதிக்கப்படணும் இல்லையா. ஒரு வயலில் கொண்டு விதைக்கும் பொழுது அந்த விதை ஆசீர்வாதமாக இருக்கணும் இல்லையா. அந்த செய்தியாளர் செய்தியை எடுத்துட்டு ஆண்டவரிடத்தில் போய், ஆண்டவரே இந்த செய்தியை இன்றைக்கு நான் பிரசங்கிக்க எனக்கு அனுக்கிரகம் பாராட்டும், இந்த வார்த்தைகளை எல்லாம் ஆசீர்வதியும் என்று சொல்லி ஜெபிக்கிறாரு. அப்போ கர்த்தர் மெல்லிய குரலில் பேசினார், மகனே, நீ இன்று எடுத்திருக்கிற செய்தியில் யாரை குறித்து நீ பேச போற? இதில் யாருக்கு முக்கியத்துவம் நீ கொடுத்துருக்கிற? எனக்கு முக்கியத்துவம் கொடுத்து பேச போறியா, இல்லை பாதாளத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து நீ பேச போறியா? நீ பேச போகிற 2000 வார்த்தையில் 1500 வார்த்தை யாருக்கு கொடுக்க போற? நீ எழுதியிருக்கிற நோட்டை பாரு. யாரை பற்றி நீ எடுத்திருக்கிற செய்தி, யாரை பற்றி நீ அறிமுகப்படுத்த போகிற மக்களுக்கு, ஜனத்திற்கு நீ யாரை பற்றி அறிமுகப்படுத்தி யாருக்கு நேராக ஜனங்களை நடத்த போற? ஊழியக்காரருக்கு பீலையாம் கண் திறந்த மாதிரி படக்குன்னு திறந்துச்சான். பார்த்தா அவர் பெரும்பாலான செய்தி பிசாசை பற்றி எடுத்திருந்தார். அவன் அப்படிப்பட்டவன், இப்படிப்பட்டவன், அப்படி பண்ணுவான், இப்படி பண்ணுவான். அப்போ கர்த்தர் சொன்னார், நீ இதுக்கு தான் போய் மேலே நிற்க போறியா? அவனை பற்றி பேசுறதுக்கு பிரசங்க மேடை. இன்னைக்கு நம்மளும் கூட பரலோகத்தை பேசுவதை விட பாதாளத்தை ரொம்ப பேசுகிறோம். தேவனுடைய மகிமையை பேசுவதை விட மற்ற காரியங்களை நம்ம பேசும் பொழுது தேவன் வருத்தப்படுவார், துக்கப்படுவார். இதை கேட்குற தம்பி, தங்கச்சி, தாயே, தகப்பனே, கர்த்தர் இந்த நாட்களில் நம்மோடு கூட இடைபெறுவாராக. இங்கே வசனம் சொல்லுகிறது பாருங்கள், அந்த வசனத்தை வாசிக்கலாம். எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 15வது வசனம். என் ஜனங்களோ என்னை மறந்து மாயான விக்கிரகங்களுக்கு என்ன காட்டுறாங்களா? தூபம் காட்டுகிறார்கள். செப்பனிடப்படாத பாதைகளிலும் வழிகளிலும் அவர்கள் நடக்கும்படி அவர்களை பூர்வ பாதைகளாகிய அவர்களுடைய வழிகளில் இருந்து இடரும்படி செய்கிறது. பூர்வ பாதைகளில் இருந்து இடரும்படி செய்கிறது. அப்போ உங்க அழைப்புல இருந்து இடரும்படி செய்கிறது. இந்த வேதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான மனுஷன் இருந்தான், ஏசா. பிறப்பிலேயே 1 நிமிஷம்தான் வித்தியாசம். ஏசாவுக்கும் யாக்கோப்புக்கும் 1 நிமிடம் தான் வித்தியாசம். 2 பேருக்கு இடையில எத்தனை நிமிஷம்? 1 நிமிடம் தான் வித்தியாசம். யாக்கோப்பு முன்னாடி பிறந்திருந்தானா ஆட்டோமேட்டிக்காக அவனுக்கு என்ன போயிருக்கும்? சேஷ்ட புத்திர பாகம் போயிருக்கும். ஆனா பிறந்தவன் யாரு? ஏசா. அப்ப தேவன் ஏசாவுக்கு தான் அந்த சேஷ்ட புத்திர பாகத்தை கொடுக்கும்படி ஏற்கனவே அனுக்கிரகம் பாராட்டி இருந்தார்.
ஆனால் ஏசா என்ன பண்ணினாரு? அந்த மகிமையை உணரலை, அதனுடைய வல்லமையை உணரலை, அதில் இருக்கிற மேன்மையை அவர் உணரலை, அதில் இருக்கிற மகத்துவத்தை அவர் உணரலை. அதை உதாசீனமாக நினைச்சார். ஒரு பயனற்ற கூழ். எபிரேயரில் அதை எழுதும் பொழுது அதை ஆக்கியோனாகிய பவுலடிகள் எழுதுறாரு. 12ஆம் அதிகாரம் 16வது வசனம். எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 16வது வார்த்தை. தேங்க்யூ, வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். வாசிக்கலாமா? எபிரேயர் 12:16. ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாக இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். சீர்கெட்டவனாக இராதபடி, ஏசாவை போல சீர்கெட்டவனாய் இராதபடி எச்சரிக்கையாயிரு. ஏன் என்றால், ஏன் அதை எழுதியிருக்கிறாரு? ஏன் என்றால் பிற்பாடு கொஞ்ச நாளுக்கு பின்னாடி, கொஞ்ச காலத்துக்கு பின்னாடி, கொஞ்ச சமயத்துக்கு பின்னாடி, அவனுக்கு வேண்டிய சமயத்தில், அவனுக்கு எதிர்பார்ப்பு வர்ற சமயத்தில் பாருங்க, சிம்சோனு திடீர்னு அங்கே போவான், அந்த பொண்ணை பார்ப்பான், அப்புறம் வீட்டுக்கு வந்துடுவேன். அவனுக்கு எப்போ மனது உண்டாகுதோ அப்போ திருப்பி அங்கே போவேன். இவனுக்கு வேணுங்கிறப்ப அங்கே போவேன், இங்கே வந்துடுவேன். சமயம் உண்டாகும் பொழுது போவது, சமயம் உண்டாகும் பொழுது வருவது. பிற்பாடு அவன் அது மேல தாகப்பட்டு, பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் மனம் மாறுதலை காணாமல் போனான். கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் மாறுதலை காணாமல் போனான். ஏன்? அவன்கிட்ட இருந்தது தானே அது, அவன் பேர்ல தானே கர்த்தர் வைத்திருந்தாரு. அதை அவன் என்ன பண்ணிட்டான்? உதாசீனப்படுத்திட்டான், அல்லல் தட்டிட்டான், தூக்கி எறிஞ்சிட்டான். அன்னைக்கு அவனுக்கு பெருசா தெரிஞ்சது ஒருவேளை சாப்பாடு. ஆனா இப்ப அது கட்டாயமா அவனுக்கு தேவையா இருக்கு. ஆனா இப்ப இல்லை, கிடைக்கல, மாறிடுச்சு. பிளஸ்ஸிங் மாறிடுச்சு, அடுத்த ஆள் கையில போயிருச்சு. இனிமேல் அவனால் அதை வாங்க முடியாது. இவன் பார்த்து கொடுத்தா தான் வாங்க முடியும். பார்த்தீங்களா தேவனுடைய பிள்ளைகளை? ஒரு நிமிஷம் அசால்ட்னஸ், ஒரு நிமிஷம் அந்த மேன்மையை உணராத ஏசா பிறப்புலையே தேவன் கொடுத்த அதை, அந்த ஆசீர்வாதத்தை என்ன பண்ணிட்டான்? வலுவ விட்டுட்டான், நழுவ விட்டுட்டான், வேறொருத்தருக்கு போகும்படி அவனை இடம் கொடுத்துட்டான். இதைத்தான் சாராலும் செஞ்சான். தேவன் கொடுக்கிறேன்னு சொல்லியிருந்தார்ல, ஆனா இவளுக்கு பொறுமை என்பது இல்லை. அதனால தன் இடத்துல வேலைக்காரியை கொண்டு வந்து வைக்கிறான். இவளாலாவது என் வீடு கட்டப்படும். அப்ப இவளாலையா கட்டும்படி கர்த்தர் வாக்கு கொடுத்தார்? அதுக்காகவா சாராளை கொண்டு வந்து ஆபிரகாமுக்கு கொடுத்தார்? அதுக்காக வானத்து நட்சத்திரங்களை போல பெருக பண்ணுவேனார்? எலையேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனா இருக்கிறானேன்னு அவர் சொல்ல பொழுது கர்த்தர் சொன்னார், இவன் அல்ல, உன் கற்ப பிறப்பே உனக்கு சுதந்திரவாளியா இருப்பான்னு கர்த்தர் சொல்லிட்டாரே. எல்லாமே கொடுத்துட்டாரே, வாக்குத்தத்தை கொடுத்துட்டாரு, சொல்லிட்டாரே. ஆனா இவர்கள் என்ன பண்றாங்க? அதோடைய மேன்மையை உணரல, மகத்துவத்தை உணரல, மகிமையை உணரல. இதை கேட்கிற தம்பி, தங்கச்சி, தாயே, தகப்பனே, உங்களுக்கு ஒரு ப்ராப்பர்சி சொல்றேன். தேவன் ஒவ்வொரு முறையும் சொல்றத குறிச்சு வச்சு அதன் மேல உங்க மனதை வையுங்க. கர்த்தர் எனக்கு சொல்லி இருக்கிறாரு, செய்வாரு. கர்த்தர் எனக்கு வாக்கு கொடுத்துட்டாரு, வாக்கு அவர் மாற மாட்டாரு, அவர் பொய் சொல்ல மாட்டாரு. காற்று அடிச்சாலும், புயல் அடிச்சாலும், கடலே கொந்தளித்தாலும், கப்பலே கவிழ்ந்தாலும் அக்கறைக்கு நான் போயிடுவேன் என்ன கர்த்தர் சொன்னாரு. அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லிட்டாரு. அதனால நிச்சயமா நாங்க அக்கறைக்கு போவோம் அப்படிங்கிறது உங்களுக்கும் எனக்கும் தெளிவா தெரியணுங்க. ஆபிரகாமுக்கு லேட்டா தெரியுது. எப்ப மகனை தகன பலியிடும் பொழுது அவனுக்கு ஒரு உணர்வு இருந்துச்சு, கொன்னு போட்டாலும் கர்த்தர் தந்துருவாரு. ஏன்னா இவனை கொண்டுதான் சந்ததி ஆசீர்வதிப்பேன்னு சொன்னாரு. நான் தான் சாராள் பேச்சை கேட்டு தப்பு நிறைய பண்ணிட்டேன், இன்னமும் இந்த சாராள் பேச்சை கேட்டு தப்பு பண்ணிடக்கூடாது, மீண்டும் அவள்கிட்ட போன பலி செலுத்த விட மாட்டான்னு சொல்லி அந்த சாராளை அவன் அவாய்ட் பண்ணிட்டு கேட்காம தரிசனத்தை நோக்கி போனேன். ஏற்கனவே அவ பேச்சை கேட்டு தான் என் வாழ்க்கையே பாலா போச்சு. அவளால தான் இஸ்மவேலை வந்துட்டேன், அவளால தான் ஆகாரை நான் கைவிட வேண்டியதா போச்சு, ஆகாருக்கு கொடுத்த தண்ணியை கொடுத்து துரத்தி விடுறதா போச்சு. அவ எத்தனை வருத்தப்பட்டு என் மேல சாபம் சொன்னால எனக்கே தெரியல. எத்தனை கண்ணீர் வெடிச்சிருப்பா போற பாதையில. எஜமான இப்படி பண்ணிட்டானே ஆண்டவரே, இவனை நம்பி என் வாழ்க்கையை கொடுத்தனே, என்னென்ன அவ புலம்பியிருப்பா.
அழுதான்னு எழுதியிருக்கே, அந்த அழுகையினுடைய ஆழங்கள் எவ்வளவு, அந்த அழுகையில் எத்தனை அர்த்தங்கள் இருக்கு. அத்தனை அர்த்தத்துக்கும் காரணவாதி யாரு? ஆபிரகாம் தானே. கீழ்ப்படியாத ஆபிரகாம் தானே. மனைவி பேச்சை கேட்ட ஆபிரகாம் தானே. அவன் அழுகுக்கு காரணமாக இருந்த அந்த ஆபிரகாம். இப்போ நினைக்கிறேன், இன்னொரு ஆட்டி இந்த சாராள்கிட்ட போனா என்ன சொல்லுவா? பழி செலுத்தக்கூடாதுன்னு சொல்லிடுவா. இன்னும் இவளை போய் கேட்கக்கூடாது, நம்ம வா நேர போவோம், கர்த்தர் சொன்னார்ல, கர்த்தர் சொன்னதை செய்வோம்னு சொல்லி. இப்போ தான் அவன் அந்த இடத்துக்கு வரும்பொழுது கர்த்தர் சொன்னார், என் வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிந்தபடியினா நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். இதை கேட்குற தம்பி, தங்கச்சி, தாயே, தகப்பனே, ஒரு நிமிஷத்தில் முன்னாடி பிறந்து அவனுக்கு அந்த சேஷ்ட புத்திர பாகத்தை கொடுத்துட்டார். ஆனால் இதை என்ன பண்ணிட்டேன் தெரியுமா? விட்டுட்டேன். அதுக்கு காரணம் கர்த்தர் கிடையாது, அந்த தனிப்பட்ட ஏசாதான் காரணம். அவன் தான் அவனுடைய கீழ்ப்படியாமல், அவனு அது மேலே ஒரு அக்கறையற்ற தன்மை. இன்னைக்கு கர்த்தர் உனக்கு சொல்கிறாரு, உனக்கு நான் நிறைய கொடுத்துருக்குறேன், ஆனால் நீ அதை விட்டுட்டு நீ ஓடுறதுனால தான் உனக்கு இளைப்பாறுதல் இல்லை. ஏன் உன் வாழ்க்கையில் இளைப்பாறுதல் இல்லை? உன் பூர்வ பாதையை விட்டுட்ட, உன் அழைப்பை விட்டுட்ட, உன் தரிசனத்தை விட்டுட்ட. கர்த்தர் உன்னை எதற்கு படைத்தாரோ அந்த படைப்பை விட்டுட்டு நீ வேற வழியில் போய்கிட்டே இருக்கிற. உனக்கே தெரியல நீ எங்கே போகிறேனே தெரியாமல் நீ போய்கிட்டு இருக்கிற. பாருங்க, ஊழியத்துக்கு அழைச்சவே எம்மா ஊருக்கு போய்கிட்டு இருக்கிறேன், ஊழியத்துக்கு அழைச்சவே மீன் பிடிக்க போய்கிட்டு இருக்கிறேன். சொல்கிறேன், திரும்பவும் மீன் பிடிக்க போகிறேங்கிறேன். பேதுரு பார்த்தீங்களா? இவன் அழைப்பு எப்படிப்பட்ட அழைப்பு? இவன் பூர்வ பாதை என்ன? வாசிங்க மத்தேயு புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். கர்த்தர் இவனை எதுக்கு அழைச்சாரு? மத்தேயு 4:18. இயேசு கலிலேய கடலோரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களாய் இருந்த 2 சகோதரனாகிய பேதுரு என்னப்பட்ட சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவும் கடலிலே வலை போட்டு கொண்டிருந்த பொழுது அவர்களை கண்டு, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரவர்கள் ஆக்குவேன் என்றார். உடனே அவர்கள் வலையை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். இங்க வேதம் சொல்லுது பாருங்க, பின் சென்றார்கள், வலையை விட்டு அவருக்கு பின் சென்றார்களாம். இதை கேட்கிற தம்பி, தங்கச்சி, தாயே, அப்ப அவர்களை கர்த்தர் பிடிக்க சொல்லும் பொழுது என்னன்னு கூப்பிட்டாரு? மனுஷரை. அதுக்கு தானே கூப்பிட்டாரு. மீன் பிடிக்கிறவனா இருந்தவனை எதை பிடிக்கிறேன்னு கூப்பிட்டாரு. இப்ப இவன் எங்க போ, மீன் பிடிக்கலாம் வாங்க போல. அப்ப இவன் என்னாச்சு? பாதை மாறிட்டானா? பூர்வ பாதையை இவன் மாத்திக்கிட்டானா? வேற பாதையில இவன் போய்கிட்டு இருக்கான் பாருங்க. போக வேண்டிய பாதையை விட்டுட்டு வேற பாதையில புறப்பட ஆரம்பிச்சிட்டான். நாமும் அப்படித்தாங்க. தேவன் உங்களை அழைச்சப்போ ஒரு பாதை கொடுத்துருப்பார் இல்லையா? உங்களை தெரிந்து கொண்டப்போ ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார் இல்லையா? அதை விட்டுட்டீங்க. எங்கேயோ ஒரு இடத்துல ட்ராப் பேக் ஆயிடுச்சு. உங்க ட்ராக்ல போகாம வேற ஒரு ட்ராக்கை நீங்க ஃபாலோ பண்ணி அதுல போய்கிட்டே இருக்கிறீங்க. அதனாலதான் உங்க ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் இல்லை. நீங்க போக வேண்டிய பாதையில போயிருந்தா நிச்சயமா உங்க ஆத்மா இளைப்பாறுதல் அடைஞ்சிருக்கும். மோசேக்கு சொன்னார்ல, நான் உனக்கு முன்னாடி போய் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன், என்னிடத்தில் வருகிறவர்களுக்கு நான் இளைப்பாறுதலை தருவேன்னு கர்த்தர் சொல்லி இருக்கிறார் இல்லையா? அந்த வார்த்தையில ஏன் உனக்கு மட்டும் இளைப்பாறுதல் இல்லைன்னா, நீ நடக்க வேண்டிய வழியில நடக்கல. அதனாலதான் எரேமியாவை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, ஏன் பிள்ளைங்க தான், இஸ்ரவேலர்கள் எல்லாரும் ஏன் ஜனங்கள் தான், ஆனா பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு அடுத்து விசாரித்து அவைகளில் நடங்கள், அப்பொழுது நான் உங்களுக்கு என்ன கொடுப்பேன்? இளைப்பாறுதலை தருவேன். இன்னும் ஒரு சில மனுஷர்களை உங்கள் மத்தியில் நான் காண்பிக்க விரும்புகிறேன். வசனத்தை வாசிக்க. ஆதியாகம புஸ்தகம் 28:11. ஒரு இடத்துல வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினால் அங்கே ராத்தங்கி அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்து கொண்டான். அங்கே அவர் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது, அது நுனி வானத்தை எட்டி இருந்தது, அதிலே தேவ தூதர்கள் ஏறுகிறதும் இறங்குகிறதுமாய் இருந்தார்கள். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். உன் சந்ததி பூமியின் தூளை போல இருக்கும். நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கு தெற்கையும் பரவு, உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. செஞ்சாரா? வாசிப்போம் தொடர்ந்து. இந்த எங்க நிறைவேறது? 32ஆம் அதிகாரம் 10வது வசனம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். வாசிங்க. அடியனுக்கு
தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவு வேணும் பார்த்திருந்தேன்ல. இங்க போறப்ப எப்படி போனாரு? ஒண்ணும் இல்லாம போனார். இப்ப எப்படி வர்றாரா? ரிட்டர்ன் வர்றாரா? நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன், இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானேன். என் சகோதரனாகிய ஏசாவின் கைக்கு என்னை தப்புவியும், அவன் வந்து என்னையும் என் பிள்ளைகளையும் தாய்மார்களையும் முறியடிப்பான் என்று அவனுக்கு நான் பயந்து இருக்கிறேன். இப்ப ரெண்டு பரிவாரங்கள் எனக்கு கொடுத்திருக்கிறீங்க, பெரிய ஒரு படை எனக்கு நீங்க கொடுத்திருக்கிறீங்க. ஆனா நான் போறப்ப ஒண்ணுமே கொண்டுட்டு போகல, வெறும் கையா தான் இந்த வழியா போனேன். இப்ப இதே இடத்துக்கு வந்திருக்கிறேன், பெரும் கூட்டத்துக்கு நான் தகப்பனாய் நான் வந்திருக்கிறேன். அப்ப சொன்னதை கர்த்தர் கரெக்டா செஞ்சு முடிச்சிட்டார் இல்லையா? அப்ப உங்களுக்கு செய்வாரே செய்ய மாட்டார்? பூர்வ பாதை எது? அந்த பழைய இடத்துக்கு அவன் வர்றேன், அந்த பழைய இடத்துல வந்து நினைச்சு பார்க்கிறேன், நான் இதே இடத்துக்கு எப்படி போனேன்? வெறுமையா போனேனே. போன வருஷம் இந்த நாளில் இந்த இடத்துல உட்கார்ந்துருந்தோம், இதே இடத்துல உட்கார்ந்துருந்தோம், கடைசி வாரத்தில் உட்கார்ந்துருந்தோம். இந்த வருஷமும் இந்த கடைசி வாரத்துக்கு வந்திருக்கிறோம். ஆனால் இந்த ஒரு வருஷத்தை நீங்கள் திரும்பி பாருங்க, எத்தனை லட்ச நன்மைகளை செய்திருக்கிறார். உங்களுக்கு தெரிஞ்ச எத்தனை பேர் கண்ணீர் அஞ்சலி, உங்களுக்கு தெரிஞ்ச எத்தனை பேர் வீட்டை இழந்திருக்கிறாங்க, உங்களுக்கு தெரிஞ்ச எத்தனை பேர் உடல் உறுப்புகளை இழந்திருக்கிறாங்க, உங்களுக்கு தெரிந்த எத்தனை பேர் சமாதானத்தை இழந்திருக்கிறாங்க, உங்களுக்கு தெரிந்த எத்தனை பேர் எல்லைகளை விட்டு குடிபெயர்ந்து போயிட்டாங்க, உங்களுக்கு தெரிந்த எத்தனை பேருடைய விலாசமே இல்லாமல் போய்விட்டது, நாடே இல்லாமல் போய்விட்டது, பட்டணங்களே இல்லாமல் போயிருக்கு, எத்தனையோ இடங்களே காணாமல் போயிருக்கு. ஆனா உங்களையும் என்னையும் கர்த்தர் சுகபத்திரமாய் வைத்திருக்கிறார். கைத்தட்டி இதை நீ யோசித்து பார். இந்த ஒரு வருடமும் ஒரு குறைவில்லாமல் உன்னையும் என்னையும் நம்மையும் பார்க்கிறவர்களையும் கர்த்தர் அழகாய் நேர்த்தியாய் மகிமையாய் நடத்தி இருக்கிறாரே. இதற்கு நீயும் நானும் என்ன பாத்திரவான்? என்ன சொல்றதுக்கு என்ன இருக்கு? என்னை சுய பலத்தால நடந்துட்டேன்னு சொல்ல முடியுமா? ஒன்றுமே கிடையாது. ஒன்னே ஒண்ணுதான், கிருப கிருப கிருப. 3 வேளையும் உனக்கு உணவு, நீ சுவாசிக்கிற ஆக்சிஜன் எவ்வளவு இலவசமா கிடைக்கும் தெரியுமா? ஹாஸ்பிட்டல்ல எத்தனை பேர் செயற்கை சுவாசம் வைத்திருக்கிறாங்க தெரியுமா? எத்தனை பேருக்கு நுரையீரலே இல்லை தெரியுமா? எத்தனை பேருக்கு இருதயமே பிளாஸ்டிக் இருதயம் வைத்திருக்கிறாங்க தெரியுமா? எத்தனை பேருக்கு செயற்கை கால்கள் வைத்திருக்கிறாங்க தெரியுமா? எத்தனை பேருக்கு செயற்கை பற்களை கட்டியிருக்காங்க தெரியுமா? எத்தனை பேர்களுக்கு கண்கள் இல்லை, எத்தனை பேர்களுக்கு உடல்ல உபாதைகள். ஆனா ஒரு குறைவு இல்லாதபடி தேவன் நம்மளை வைத்திருக்கிறார். சின்ன சின்ன காரியம் நமக்கு இருக்கலாம். பாருங்க, பவுல் எவ்வளவு பெரிய மனுஷன், 3ஆம் வரையும் எடுத்துக்கொள்ளப்பட்டவர், முகமுகமாய் தேவனை பார்க்கிறார். கர்த்தர் அவனோடு லைவா பேசுறார். தேவ சத்தத்தை கேட்டவன், கமாலியனின் பாதத்துல கல்வி பயின்றவன், வேதத்தை எல்லாம் இந்த காலத்துல இருக்கிற PhD பட்டத்துல 10 பட்டத்துக்கு மேல அவன் வாங்கியிருக்கான். அவனுக்கு நிகரான வேத நிபுணனே கிடையாது. வேதத்தில் இருக்கிற எல்லா கருக்கான வசனத்தை எல்லாம் அவன் தான் பயங்கரமா கர்த்தர் அவனை கொண்டு தான் எழுதியிருக்கிறார். பாரு, ஏசாவை பத்திலாம் அங்க முன்னாடி இல்லை, இவன் தான் எழுதுறான். திருவிருந்த பத்தி இவன் தான் எழுதுறான். கல்யாணமே முடிக்காத பவுல் திருமண வாழ்க்கை அழகா அப்பட்டமா எழுதுறான். ஒரு குடும்பம் எப்படி இருக்கணும்னு எழுதுறான். இது எல்லாம் கர்த்தர் வரங்களை குறித்து அவன் தான் எழுதுறான். ஆதி அப்போஸ்தலர் காலத்துல தேவன் நட்டப்பித்த அற்புத அடையாளங்கள்லாம் பவுலை கொண்டுதான் கர்த்தர் நம்ம காண்பித்து இருக்கிறார். அப்பேற்பட்ட ஒரு தேவ மனுஷன் உடம்புல ஒரு முள் இருந்துச்சான், ஒரு முள், ஒரே ஒரு முள். அது சாத்தானுடைய தூதன் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா என் உடம்புல ஒரு இடத்துல ஒரு வேதனை இருந்து கொட்டிக்கிட்டே இருக்கு. ஒரு இடத்துல அதை பவுல மைல்டா காண்பிக்கிறாரு. உங்கள் கண்களை பிடுங்கி எனக்கு கொடுக்க சொல்லி இருந்தா நீங்க கொடுத்துருப்பீங்களே. அப்ப அந்த வேதனை ஒருவேளை கண்ணா இருக்கலாம், கண்ணுல தான் அவனுக்கு வேதனை இருந்திருக்கும்னு சொல்லி வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. அதனாலதான் அந்த வார்த்தையை அவன் சொல்றான், உங்க கண்களை பிடுங்கி எனக்கு கொடுக்கவும் நான் சொல்லியிருந்தா நீங்க கொடுத்துருப்பீங்களே. ஒருத்தருக்கு ரத்தம் குறைவுன்னா கொடுக்குறோம்ல, ஒருத்தருக்கு ஏதாவது ஒரு பொருள் நம்மகிட்ட இருக்கிற பொருளை கேட்டா கொடுக்குறோம்ல. அவன் சொல்றான், கண்ணை குடுங்கி நான் கேட்டிருந்தனால நீ கொடுத்துருப்பீங்களே அப்படிங்கிறான். கட்டப்பட்டு இருக்கையில் நான் பெத்தெடுத்தனே, கட்டப்பட்டு இருக்கையிலையும் ஆத்மாவை ஆதாயம் பண்ணியிருக்கேன், அடிக்கப்பட்டேனே நொறுக்க, அவ்வளவு ஊழியம் செஞ்சவன், ஒன்று குறைய 5 முறை அடிக்கப்பட்டவன், கண் விழிப்பிலும் காவல்களிலும் கட்டுகளிலும் அவமானங்களிலும் உபவாசங்களிலும் அத்தனை பாதையில போன அவனுக்கு ஒரு முள் இருக்குது. அந்த முள்ளு நீங்கும்படி 3 முறை ஜெபம் பண்றான். ஒரே ஒரு பதில் சொல்றாரு, என் கிருபை உனக்கு போதும். கேட்டது ஒண்ணு, பதில் ஒண்ணு. இவன் கேட்டது முள்ளை எடுத்து போடும்,
கர்த்தர் சொன்னது, என் கிருபை உனக்கு போதும். எனக்கு சம்பந்தமே இல்லை பாரு. கேட்டதை விட்டுட்டு கேட்காதது. பல பல பாஷைகளை பேசுகிறேன். எல்லாரிலும் நான் அதிகமான பாஷை பேசுகிறேன். அதிகமாய் பிரயாசப்பட்டிருக்கேன். அதிகமாய் அடிக்கப்பட்டிருக்கிறேன். 3ஆம் வானம் வரை எடுத்துக்கொள்ளப்பட்டு இருக்கிறேன். விரியம்பாம்பு கடிச்சாலும் அசால்ட்டா உடைச்சு போட்டுட்டு போறேன். யோசித்து பாருங்க. பாம்பு கடிச்சு தொங்குது, அவனை அடிச்சு நார் நாரா அடிச்சு கொண்டாந்து ரோட்ல போடுறாங்க. செத்துட்டான்னு சொல்லி போட்டுட்டு போயிடுறாங்க. நம்மளா இருந்தா எந்திரிச்சு ஓடி ஓடி போயிருப்போம். ஆனா அவன் எந்திரிச்சு திரும்பவும் அதே ஊருக்குள்ள போய் பிரசங்கம் பண்றேன். கைத்தட்டி கர்த்தருங்கன்னு பாருங்க. அழுது அழுது என் இருதயத்தை மாத்திராதீங்கப்பா, நான் சாகவும் ஆயத்தமா இருக்கிறேன். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். பின்னானவைகளை அல்ல, முன்னானவைகளை நாடி பரமழைப்புதலின் பந்தய பொருளுக்காக கர்த்தர் என்னை எதற்காய் பிடித்தாரோ அதற்கு நேராக, அந்த பரமழைப்புதலின் பந்தய பொருளுக்காக லெக்கை நோக்கி வருத்தமா இல்ல, ஆசையா ஓடுறினார். கைத்தட்டி கர்த்தருக்கு நமக்கு ஒரு ஆசை இருக்கணுங்க. ஊழியம் செய்யறதுக்கு ஆசை வேணும், ஜெபிப்பதற்கு ஆசை வேணும், ஓவாசிப்பதற்கு ஆசை வேணும், வேதத்தை படிக்கிறதுக்கு ஆசை வேணும், அடி வாங்கிறதுக்கு உத வாங்கிறதுக்கு கஷ்டப்படுவதற்கு கர்த்தருக்காக இந்த பாடுகள். என்ன நடந்தாலும் சரி கர்த்தருக்காக அந்த சந்தோஷம் இருக்கணும். கொடுப்பதற்கு ஆசை இருக்கணும், உழைப்பதற்கு ஆசை இருக்கணும், ஜெபிப்பதற்கு ஆசை இருக்கணும், தூக்கத்தை தியாகம் பண்ணுவதற்கு ஆசை இருக்கணும். ஆசை இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது. நமக்கெல்லாம் ஒரு பொருள் வாங்கணும்னு ஆசை வந்துட்டா அதை வாங்குற வரையும் போவாஸ் மாதிரி ஓய்ந்திருக்கிற மாட்டேன். நகோமி அழகா சொன்னான், ரூத்து பார்த்துட்டான்ல உன்னைய, தூங்கவே மாட்டேன், காரியத்தை முடிக்க வரையும் அவனுக்கு என்ன வராது, தூக்கமே வராது, நீ கவலைப்படாத, நல்ல செய்தியோட வருவேன். ஒரு போவாஸுக்கே ரூத்துக்காக தூக்கம் வரலைன்னா மணவாட்டியாகிய உனக்காக ஏசப்பாவுக்கு தூக்கம் வருமா? நீங்களும் அவரை மணவாளனை பார்க்கறதுக்கு போய் சாஷ்டாங்கமா விழுங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. ரூத்து நம்முடைய மூளையில பார்த்தோம்னா அது தப்பு தான். ஒரு ஆணுகிட்ட போய் போர்வியை விரின்னு கேட்கறது தவறு. நம்ம மனுஷிக அப்படி சொல்லும். அது ஆவிக்குரிய வகையில் நம்ம யோசித்து பார்க்கும் பொழுது அவ போய், எனக்கு சுதந்திரமே கிடையாது, யாருமே கிடையாது, என்னுடைய கணவன் மரித்து போயிட்டாரு, எனக்கு நீங்க தான் வாரிசு. ஏன்னா அந்த காலத்துல அந்த குடும்பத்தார்களை தான் நான் உங்களுக்கு வாழ்க்கை கொடுக்கணும். அவ தன்னை தாழ்த்தி போய் ஜெபம் பண்றான், கேட்கிறா, நீர் தானே எனக்கு சுதந்திரத்தை கொடுக்கணும், நீர் தானே எனக்கு அடுத்த சுதந்திரவாளி, நான் இப்படி தனிமையா இருக்கக்கூடாது, அது முறையற்ற செயல், எனக்கு சுதந்திரத்தை நீ தாருன்னு போய் கேட்கிறா. நாபாலுடைய மனைவி அபிகாயில நம்ம எல்லாருமே பேசும் பொழுது தவறா நினைக்கிறோம். அவ எவ்வளவு ஞானம் உள்ளவ தெரியுமா? எவ்வளவு ஞானமா போய் தன்னுடைய காரியத்தை அங்க சொல்றா தாவீது கிட்ட, நீர் வீண ரத்த சிந்தல் ஆகாது, நீர் ரத்த சிந்திடக்கூடாது. அதனால இவ சொல்ற ஆலோசனையை பார்த்து அவன் பிரமிக்கிறான். எங்க வீட்டுக்காரன் பைத்தியம், அவன் மூளை இல்லாதவன், உன்னை யாருன்னு தெரியாதுன்னு இருக்க, நீ வீணா போய் ரத்த சிந்தாத, அவன்கிட்ட போய் நீ நிக்காத, அவனா செத்து போயிருவேன், அவனுக்கு ஒரு காலம் வந்துருச்சு பக்கத்துல, உன்னை விரோதிக்கிறவர்கள் கர்த்தரையே விரோதித்த மாதிரி. அவன் சொல்றான், நீ சொல்ற ஆலோசனைகள் ஆசீர்வதிக்கப்படுவதாக, நீ என்னை வழிமறிச்சு நல்ல காரியத்தை சொல்றியே. அப்போ அவளுக்கு தெரியுது, ஒரு கொஸ்டின் வச்சுட்டு போறா, நீர் வாழ்வடைந்திருக்கும் பொழுது என்ன கொஞ்சம் என்ன செஞ்சுக்க. அப்போ அவளுக்கு தெரியுது, நம்ம ஓடுற ஓட்டம் கொஞ்ச காலம்தான், இவனுடைய வாழ்க்கை, இவனோட வாழ்ற வாழ்க்கை நிலையற்றது, நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும். அதை ஒரு வார்த்தை பாயிண்ட்டை சொல்லிட்டு போறா, நீர் வாழ்வு அடைந்து ராஜாவா இருக்கும் பொழுது என்ன கொஞ்சம் என்ன செஞ்சுக்க. இந்த வார்த்தை தாங்க தாவீதுடைய இருதயத்தை தொட்டுச்சு. அவன் ராஜாவான உடனே அவளை என்ன பண்றான், தன்னோடு கூப்பிட்டு தனக்கு மறுமனையாட்டியாக வைத்து கொண்டான். இது கேட்கிற தம்பி தங்கச்சி, இங்க வேதம் சொல்லுது பாருங்க, இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த முள்ளு இருந்தாலும் கர்த்தர் உனக்கு கொடுத்த பதில் என்ன தெரியுமா? என் கிருபை உனக்கு போதும். வேற ஒண்ணுமே அவர் சொல்லல, கிருபை போதும். முள்ளு ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனா கிருபை இருக்கு இல்லையா, அது உன்னை மேற்கொள்ளும், அது உன்னை தாங்கும், அது உன்னை சுமக்கும், அது உன்னை ஏந்தும், அது உன்னை தப்புவிக்கும், அது எல்லா வல்லடிகளுக்கும் உன்னை விளக்கும். அதனால கிருபை உனக்கு போதும்னு சொன்ன உடனே பவுல் அடுத்து என்ன சொன்னாரு, பலவீனத்துல தேவ பலன் விளங்கும்படி நான் அந்த பலவீனத்தை குறித்து கைத்தட்டுங்க மேன்மை பாராட்டுவேன், மேன்மை பாராட்டுவேன். இப்ப என்ன உங்களுக்கு என்ன குறைவு இருக்கு சொல்லுங்க? அந்த குறைவு இருக்கிறனால தாங்க தேவ கிருபை என்னை தாங்குது. கைத்தட்டி நீ குறைவா இருக்கிறனால தாங்க நிறைவான கிருபை இருக்கு.
நீ நிறைவேறந்தேன்னா கர்த்தரை நாடுவையா? நாடவே மாட்டேங்க. ஒருத்தன் வியாதியா இருந்தனால தாங்க பெதஸ்தா குளத்துல உட்காந்துருந்தேன். ஒருத்தி பெரும்பாடா இருந்ததுனால தாங்க கர்த்தரை தொட்டா, இல்லாட்டி அவ தொற்றுப்பாளா? ஒரு திமிர்வாதக்காரனுடைய அப்பா வந்து சொல்றாரு, எதையாவது செய்யக்கூடுமானாலும் எங்க மேல மனமிறங்கி செய்யும். ஏன்னா அவன் என்னவா இருக்கிறான்? வியாதியா இருக்கான். அப்போ ஒரு பலவீனம் இருக்கிறனால தாங்க நம்ம கர்த்தரை தேடுறோம். உன் பலவீனத்துல தான் நீ கர்த்தரை தேடுற. அது தேவன் உனக்கு கொடுத்த கிருபை. கைத்தட்டி கர்த்தருக்கு. இந்த குறைவு இருக்கிறனால தாங்க ஜெபம். நீ எல்லாமே நிறைவா இருந்தேன்னா நீ கர்த்தரை தேடுவேன்னு நினைக்கிறியா? நீ கண் சொருகி போன குருடை மேலதான் உட்கார்ந்துருப்ப. கர்த்தர் இந்த பலவீனத்துல உன்னை பிடிச்சி இழுத்து கொண்டு வந்து, அதனாலதான் சொல்றாரு, முப்புறத்திலும் பிற்புறத்திலும் என் கண்ணை வைத்து உன்னை நெருக்குகிறேன், உபத்திரவத்தின் குகைகளை நான் உன்னை தெரிந்து கொண்டேன். நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால உன்னுடைய பிரமாணங்களை நான் கற்றுக்கொண்டேன். இளம் வயதில் நுகத்தை சுமப்பது மனிதனுக்கு நல்லது. நீ இந்த உபத்திரவப்படுறியா? அது நல்லது. ஏன்னா நமக்கு நல்ல தெளிந்த புத்தி இருக்கும். இன்னைக்கு ஐஸ்வர்யவானமா இருக்கவேலாம் அவனுக்கு புத்தியே கிடையாது. அவன் போடிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா அவனுக்கு நேரமே கிடையாது. நமக்கு ஒண்ணுமே இல்லை, அவரவே தேடுறோம். ஐஸ்வர்யவான் நேர பாதாளத்துக்கு போனேன். பிச்சைக்காரனாகிய லாசரு நேர பரலோகத்துக்கு போனேன். கை தட்டிக்காரு. ஏன்னா லாசரு ஒரு வீட்டில் சாப்பாடு கொடுத்தா ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரேன்னா. ஐஸ்வர்யவானுக்கு ஸ்தோத்திரம் போட வேண்டிய வேலையே இல்லை. ஏன்னா அவன் சொடக்கு விட்ட எல்லாமே இருக்குல்ல, அவன்கிட்ட பொருளாதாரம் நிறையா இருக்குல்ல, அதனால அவனுக்கு ஸ்தோத்திரத்துக்கு வேலையே கிடையாது. ஆனால் இவனுக்கு நிமிஷத்துக்கு ஒரு முறை ஸ்தோத்திரம் சொல்லிக்கிட்டே இருந்தேன். கர்த்தர் பார்த்தாரு, இவன் குறைவில், வேதம் சொல்லுது, உங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளதான் மகிமையாக்கப்படும். அப்போ அருமையான தம்பி தங்கச்சி, இந்த பவுலை பார்த்து கர்த்தர் ஒரே வரியில் சொல்லிட்டாரு, என் கிருபை உனக்கு போதும். அவனை கர்த்தர் எப்படி அழைச்சார் தெரியுமா? அவனுடைய பிறப்பின் வர்த்தமானம் என்ன தெரியுமா? அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. அவனுடைய பிறப்பு எப்படிப்பட்ட பிறப்பு? அப்போஸ்தலர் 8:1. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அவன் கொலை செய்வதற்கு சவுலும், அவனை கொலை செய்வதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான். அக்காலத்தில் எருசலேமில் சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. சபைக்கு துன்பம் வந்துச்சான். ஸ்தேவானை கொலை செய்வதற்கு சவுலும் சம்மதித்தானான். இவன் தான் எல்லாத்தோடைய வஸ்திரத்தை வாங்கி வச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்கிறான். அப்போ இவன் யாரு? சுருக்கமா, கொலை செய்வதற்கு காரணவாதி, கொலைக்கு உடந்த, கொலை செய்வதற்கு சம்மதித்தவன். அப்போ ஒரு பரிசுத்தவானை கொலை செய்யும் பொழுது இவன் கூட இருக்கிறான். இவன் இதுதாங்க அவன் உண்மை ஸ்டேட்டஸ், இதுதான் அவனுடைய உண்மை நிலை. ரெண்டாவது அவனுடைய உண்மை நிலையை குறித்து கர்த்தர் சொல்றாரு. 9ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 9 4 5 வசனம். அவன் தரையில் விழுந்தான். அப்பொழுது சவுலே சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்கிற ஒரு சத்தத்தை கேட்டான். அதற்கு அவன், ஆண்டவரே நீ யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு. முதல்ல அவன் யாரு? ஒரு கொலைகாரன். ரெண்டாவது யாரு? இயேசுவை துன்பப்படுத்துகிறவன். மூணாவது யாரு? சபையை பால்படுத்தினவன், சபையை சிதறடித்தவன், சபையை சின்னாவீனப்படுத்தினவன், லட்சக்கணக்கான விசுவாசிகளுடைய மனதை காயப்படுத்தினவன். அதுதான் அவனுடைய உண்மை ஸ்டேட்டஸ். அதை நம்ம பார்க்கறது கிடையாது. அப்படிப்பட்ட ஒருத்தனை 3ஆம் வானம் வரையும் கொண்டு போனாரு. அப்படிப்பட்ட ஒருத்தனை பற்பல பாஷைகளை பேச வச்சாரு. அப்படிப்பட்ட ஒருத்தனை மரணத்தினுடைய விளிம்பிலிருந்து கர்த்தர் பாதுகாத்தாரு. அப்படிப்பட்ட ஒருத்தனை கொண்டு 13 நிருபங்களை கர்த்தர் எழுத வைத்தார். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. அப்போ உன் பிறப்பின் வர்த்தமானம் எப்படி வேணாலும் இருக்கலாம், உன் மேல என்ன வேணாலும் கலங்க இருக்கலாம். மோசே ஒரு கொலைகாரன், வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு, அவன் ஒரு எகிப்தியனை கொன்று போட்டான். அதுக்காக கர்த்தர் கொலைகாரனை விட்டுட்டாரா? பாவங்களை மன்னிக்க கிருபை பெற்றவர், தயவு பெற்றவர். பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு. எந்த மனுஷனுடைய பாவங்களையும் அவரால் மன்னிக்க முடியும், பரிசுத்தவானாய் மாற்ற முடியும், கிருபை உள்ளவனாய் மாற்ற முடியும். அப்ப நம்ம எந்த குறைவில் இருந்தாலும் அந்த குறைவை கர்த்தர் பார்க்க மாட்டாருங்க. உங்களை நிறைவுக்கு நேராய் நடத்த விரும்புகிறாரு. அவர் தான் இன்னைக்கு உனக்கு சொல்றாரு, உன் பூர்வ பாதை எது என்பதை கொஞ்சம் உட்கார்ந்து யோசித்து பாரு. நான் உன்னை எப்படி அழைச்சேன்? நீ இவ்வளவு பெரிய ஜெப வீரனா இருக்கப்ப உன்னை அழைச்சேன். நீங்க உட்கார்ந்து இருக்கிறேன்னா உனக்காக எத்தனையோ பேர், நம்ம எப்படி இன்னைக்கு எல்லாருக்காக ஜெபிக்கிறோமோ அப்படி நமக்காக பலர் ஜெபம் பண்ணதுனால தாங்க கர்த்தர் நம்முடைய மனக்கண்கள் லீதியாளுடைய கண்ணை போல திறந்து
இங்கே கொண்டு வந்து அழகாய் உட்கார பண்ணியிருக்கிறார். கை தட்டுங்க. அப்போ அந்த ஜெபம் பண்ணவங்களுக்கு நம்ம என்ன பிரயாசப்பட்டோம், அவங்களுக்கு என்ன தேங்க்ஸ் சொன்னோம்? யார் ஜெபத்தை கர்த்தர் கேட்டார்? யார் எனக்கு ஜெபம் பண்ண தெரியுமா? தெரியாது. யாரோ ஒருத்தர் நம்மளை மாதிரி ஜெபம் பண்ணி அதனுடைய பிரயாசம்தான் கர்த்தர் நம்மளை கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறார். அப்போ நம்ம பிரயாசப்பட்டா நம்மளை மாதிரி பலரை கர்த்தரை எழுப்பி கொண்டு வரவர் யாரா இருக்கிறாரு? வல்லவராக இருக்கிறாரு. இப்போ மீன் பிடிச்சவனை கூட்டிட்டு என்ன சொன்னாரு? மனுஷரை பிடிக்கிறவர்களாய் மாற்றுவேனார். அப்போ நோக்கம் என்ன? கர்த்தருடைய அழைப்பு என்ன? மனுஷனை நீ பிடிக்கணும். ஆனால் இவன் எங்கே போகிறேன்? இயேசுவை மறுதளிக்கிறேன், வர்றவங்களெல்லாம் தடுக்கிறேன், சின்ன பிள்ளைகளை கொண்டு வந்தா கொண்டு வராதேங்கிறேன். இயேசு அவனை பார்த்து சொல்றாரு, அப்பாலே போ சாத்தானேங்கிறார். எருசலேமுக்கு போக வேண்டாம், போக வேண்டாம், அங்கே உனக்கு ஆபத்து இருக்குதுங்கிறேன். எத்தனை மிஸ்டேக் அவன்கிட்ட இருக்கு பாருங்க. ஆனாலும் கர்த்தர் சொன்னது, உன்னை நான் என்ன செய்வேன்? மனுஷரை பிடி. கடைசியில் அடிச்சான் பாருங்க. அவன் செஞ்ச ஒரு பெரிய ஸ்பிளண்டர் மிஸ்டேக்கு. மத்தேயு 26:72, மத்தேயு 26:72. அவனும் அந்த மனுஷனை நான் அறியேன் என்று ஆணையிட்டு மறுபடியும் மறுதளித்தான். 3 முறை என்ன சொல்றேன்? தெரியாது, தெரியாது, சத்தியமா தெரியாது. ஆனா இவனுக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் என்னது? மனுஷரை பிடிப்பேன். எப்ப சொன்னாரு? இவன் கிரியை பார்த்து சொன்னாரா, அழைப்புல சொன்னாரா? இவன் கிரியை ஒண்ணுமே கிடையாது. அப்ப மீன் தான் உனக்கு பிடிக்க தெரியும், ஏசுன்னு ஒண்ணு தெரியவே தெரியாது. வரும்பொழுதே சொல்லிட்டாரு, நான் உன்னை மனுஷரை பிடிக்கிறவளாக்கணும். அப்ப நீ என்ன தப்பு பண்ணினாலும், என்ன கீழ்ப்படியாவன இருந்தாலும், என்ன முரட்டாட்டம் பண்ணினாலும், அவர் வாயிலிருந்து புறப்பட்ட அந்த வார்த்தையை உன் வாழ்க்கையில் அவர் நிறைவேற்றுவார். கைத்தட்டி கருத்தை சோர்ந்து போகாத. நீ எத்தனை 1000 முழம் விழுந்தாலும், நீ எப்படித்தான் விழுந்து விழுந்து கிடந்தாலும், உன்னை எடுத்து நிலைநிறுத்த அவர் யாரா இருக்கிறாரு? வல்லவரா இருக்கிறார் என்பதை நீ என்ன செஞ்சிடக்கூடாது? மறந்துடக்கூடாது. பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல. உன் கிரிகளை பார்த்து அவர் உன்னை ஆசீர்வதிக்கிறவர் அல்ல. உன் அழைப்பிலேயே கர்த்தர் உன் மேல. யாக்கோப்பு ஏமாற்றுக்காரன். யாரெல்லாம் ஏமாத்தினேன்? அண்ணனை ஏமாத்தினேன், அப்பாவை ஏமாத்தினேன், மாமனாரை ஏமாத்தினேன். என்ன சொல்ல முடியும்? எத்தனை தடவை ஏமாத்துறேன் பாரு. பேரே ஏமாத்துக்காரு. இவன் எத்தனை பேத்துக்கிட்ட ஏமாந்தான் தெரியுமா? மாமனார்கிட்ட ஏமாந்தேன், அப்புறம் மனைவி கிட்ட ஏமாந்தேன். ஏமாத்தினால பக்கத்திலே விக்கிரகத்தை வச்சுக்கிட்டே இவனுக்கு தெரியாமலே வந்துக்கிட்டே இருக்கிறா. அப்ப நீ எதை விதைக்கிறியோ அதான் இருப்ப. இப்ப நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஒருத்தரை ஏமாத்தினா நம்மளை ஒருத்தரை என்ன பண்ணிவிடுவாங்க. ஆனா வேதம் சொல்லுது, கர்த்தர் யாக்கோப்போடு கூட இருந்தார். கர்த்தர் கூட இருப்பார். ஆனா உன் பிரயாசத்திற்கு ஏற்ற பலனை தான் கர்த்தர் உனக்கு கொடுப்பாரு. அப்ப இந்த மத்தேயு இதுல பேதுரு அழைக்கும் பொழுதே சொல்லிட்டார், மனுஷரை பிடிக்கிறவர்களாய் மாற்றுவேன். அவன் இவ்வளவு பிரச்சனை பண்ணினாலும், விட்டுட்டு போயிட்டாலும், மறுதளிச்சிட்டாலும், தூரத்தில் போயிட்டாலும், மீண்டும் கர்த்தர் அவனை தேடி வந்து ஊழியத்தை கொடுத்து அவனை மனுஷரை பிடிக்கிறவங்களா. எத்தனை பேர்? ஒரு பிரசங்கத்துல 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. பார்த்தீங்களா? அவனை கொண்டு கர்த்தர் செஞ்சார். ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், அதற்கு நான் தான் யாரா இருக்கிறேன்? சாட்சியா இருக்கேன். மாத்திட்டார்ல. இயேசுவுக்காக ஜீவனை கொடுக்க அவன் ஆயத்தமாயிட்டானே. அப்ப தேவன் ஒரு வார்த்தை சொன்னாருன்னா, அவர் நாளைக்கு நடக்க போறதில்ல, ஆண்டுகளுக்கு பின்னாடி நடக்க போறத அவருக்கு தெரியும். அவர் நிச்சயமாய் சொன்னதை செய்வாரு. செய்து முடிக்கிற வரையும் உன்னையும் என்னையும் அவர் கைவிட மாட்டார். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமா? இன்னும் ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். 2 சாமுவேல் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாமா? 2 சாமுவேல் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 8வது வசனம். ரீபா ராபா ரீபா லா ராபா. 2 சாமுவேல் புஸ்தகமே. இப்பொழுதும் நீ என் தாசனாகிய தாவீதை நோக்கி, சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றா, நீ இஸ்ரவேல் என்கிற என் ஜனங்களுக்கு அதிபதியாய் இருக்கும்படி ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை நான் ஆட்டு மந்தையை விட்டு எடுத்து, நீ போன எவ்விடத்திலும் உன்னோடு இருந்து உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி, கைத்தட்டி தேவனுக்கு மகிமை, பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த பெரிய நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன். முதல்ல நீ எங்க இருந்த? ஆடுகளின் பின்னே இருந்த உன்னை நான் எடுத்து. அப்ப இதுதான் இவனுடைய பிறப்பு. இவங்க அப்பா கொடுத்த போஸ்ட்,
இவங்க அப்பா கொடுத்த கேட்டகரி, இவங்க அப்பா வச்ச பதவி, இவங்க அப்பா வச்ச நிலை, ஆடு மேய்க்கிறவன். அந்த ஆட்டை குறித்து அவங்க அண்ணன் சொல்றான், எலியாப்புங்கிறவன் கொஞ்ச ஆடுகளை யார் வசத்தில் விட்டுட்டு வந்த. அப்ப இவங்கிட்ட கொடுக்கப்பட்ட மந்தை எவ்வளவு? கொஞ்சோண்டு மந்தை. எங்க இருக்கிறான்? வனாந்தரத்தில் இருக்கிறான். அப்பா மறந்துட்டார் பாருங்க. அப்பாவை மறந்த ஒரு மகன் தாங்க தாவீது. வீட்டில் பழி விருந்து நடக்குதுங்க, ஒரு பெரிய ஃபெஸ்டிவல். ஏன்னா சாமுவேல் என்கிற ஒரு பெரிய தீர்க்கதரிசி வர்றாரு. அந்த தீர்க்கதரிசி வர்றாருன்னா அந்த ஊரே ஸ்தம்பிக்குது, அந்த ஊரே பயப்படுது. ஏன்னா ஒரு ப்ராப்பர்ட் வந்திருக்கிறாருன்னா என்னமோ காரியம் நம்ம ஊர்ல நடக்க போகுது. அதுக்காக தான் சாமுவேல் வந்திருக்கிறார். சாமுவேல் அது ஈசாய் வீட்டுக்கு வர்றார். உன் வீட்டில் இருக்கிற பிள்ளைகளை பழி விருந்துக்கு ஆயத்தப்படுத்து, நான் பழி செலுத்த வேண்டுங்கிறார். அப்போ அவங்க அப்பா வேக வேகமா 4 பையங்க இராணுவத்தில் இருக்கேன், 7 இல்லை 4 பேர் இராணுவத்தில் இருக்கேன், 3 பேர் வீட்டில் இருக்கிறேன். ஆனால் ஒருத்தன் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கேன். 8 பிள்ளைகளில் ஒரு பிள்ளைய லிஸ்ட்லேயே அவன் கொண்டுட்டு வரல, 7 பேரை தான் உட்கார வச்சிருக்கேன். அப்பா பாருங்க தாவீதுக்கு கொடுத்த கணம், அப்பா பாருங்க தாவீதை நினைச்ச நினப்பு, அப்பா பாருங்க தாவீது மேல இருந்த அந்த உள்ளான அன்பை நம்ம இங்க பார்க்கலாம். தாவீதில் நடக்கிற விருந்துக்கு கூட தாவீதை கூப்பிடலைங்க. அந்த அளவுக்கு அவனை புறம்பே தள்ளிட்டார். ஒதுக்கப்பட்டவன், புறக்கணிக்கப்பட்டவன், வேலைக்காரனை விட மோசமா வச்சிருந்தார். உண்மையான ஒரு தகப்பனா இருந்தா ஈசாயி என்ன பண்ணியிருக்கணும்? ஒரு வேலைக்காரனை அனுப்பி, நீ போய் பார்த்துக்கப்பா, என் பிள்ளைய அனுப்பு, அவன் விருந்தில் உட்காரட்டும், அவனுக்கு சாமுவேலை ஏதாவது 2 வார்த்தை சொல்லட்டும், சாமுவேலை என் பிள்ளையும் பார்க்கட்டும்னு அவர் நினைச்சிருக்கணுமா இல்லையா? அப்ப தாவீதை சாமுவேல்கிட்ட காட்டவே அவர் விரும்பல. அது சாமுவேல் அவனை பார்க்க கூடாதுங்கிறதுக்காகவே புறம்பே தள்ளிட்டார். போகட்டும், ஏன்னா அவன் அந்த அப்பாவுக்கு அவன் மேல பாசம் இல்லை, அவனுடைய வர்த்தமானம் பிறப்பெல்லாம் வித்தியாசமானது. இந்த 7 பிள்ளைகளை தான் அவன் முன்னாடி உட்கார வச்சிருக்கார். இந்த 7 பிள்ளைகள் உட்கார்ந்துரு 7 பிள்ளைகளையும் அவர் ஆசீர்வதிக்கணும்னு ஈசாயி நினைச்சாரு. ஆனா அங்க இருக்கிற ஒருத்தனை ஆசீர்வதிக்கணும்னு ஈசாயி நினைக்கல. இப்ப கர்த்தர் சொல்றாரு, அப்படி உங்க அப்பாவால மறக்கப்பட்டு கிடந்தையே, வனாந்தரத்துல நீ கடந்தையே, ஆட்டுக்கு பின்னாடி நீ அலைஞ்சையே, அங்க இருக்கிற ஒன்றை நான் எடுத்து எங்க கொண்டு வந்தேன்? அந்த வசனத்தை பாருங்களே தம்பி, அந்த வசனத்தை தொடர்ந்து வாசிப்போம். ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை நான் ஆட்டு மந்தையை விட்டு எடுத்து, நீ போன எவ்விடத்திலும் உன்னோடு கூட இருந்து, உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பாக. இத்தனை வேலை யார் செஞ்சா? தாவீது செஞ்சாரா? தாவீது காரிய சமர்த்தன், யுத்த வீரன், போன இடத்துல எல்லாம் ஜெயம் எடுத்தான். அவன் போன காரியமெல்லாம் வாச்சிச்சு, அவன் போன இடத்துல எல்லாம் ஜெயிச்சுட்டு வந்தான்னா காரணம் அவன் அல்ல, அவனோடு இருக்கிற கர்த்தர். கைத்தட்டி கர்த்தர். இப்ப நீங்க சொல்லுங்க, நான் அல்ல, என் திறமை அல்ல, என் பலன் அல்ல, என் ஞானம் அல்ல, என்னுடைய விவேகம் அல்ல, என்னுடைய பரிசுத்தம் அல்ல, என்னுடைய தாழ்மை அல்ல, என்னுடைய உத்தமம் அல்ல, என்னுடைய நீதி அல்ல, எல்லாம் ஜீரோ, குப்பை. ஒன்னே ஒன்று, இரக்கம், தயவு, ஈவு, மனதுருக்கம். கர்த்தர் என்னை தெரிஞ்சு கொண்டாரு, முன்குறிச்சிட்டாரு, என் மேல சீட்டை போட்டுட்டாரு, கர்த்தர் என் கூட இருந்துட்டாரு, அதனாலதான் எனக்கு எல்லாமே நடக்குதே ஒழிய. சொல்லுங்க, நான் சொல்லு தாழ்த்து. யோவான் சொன்னாரு, நான் பாதத்தை தொட தகுதி இல்லப்பா, செருப்பை தொட தகுதி கிடையாது. செருப்பை எடுப்பதற்கு நான் எந்த விதத்தில் தகுதி? இயேசுவின் செருப்பை தொட நான் தகுதியற்றவன், அவர் பாதரட்சைகளை தொட நான் தகுதி இல்லாதவன். அவர் உன்னதத்திலிருந்து வந்தவர், நான் பூமியிலிருந்து உண்டானவன். அவர் அனுரோதயம், நான் சாதாரண ஒரு மனுஷன், நான் அவர் பக்கத்தில் போற அளவுக்கு நான் ஒண்ணுமே கிடையாது. அவர்தான் ரட்சகர், தெய்வம், அவர் தான் ராஜா, அவர் தான் கர்த்தர், நான் மண்ணான மனுஷன்னு சொல்லி தாழ்த்தினா பாருங்க. அப்ப கர்த்தர் சொன்னாரு, இவனை விட பெரிய தீர்க்கதரிசி பரலோகத்துல ஒருவனுமே இல்லை. நீ உயர்த்தின குறைச்சேனா தூக்கிடுவார், தூக்குனேனா அடிச்சிடுவார். ரெண்டையும் தெரிஞ்சுக்க. கர்த்தருக்கு முன்னாடி பெருமைப்பட்டால் தாழ்த்திடுவார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிப்பார். பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்பாராம். ஏறதுக்கு எதிர்த்து நின்னார் பத்தியா? நமக்கு எதிர்த்து நிற்கிறாருன்னா உன்ட்ட இன்னும் கொஞ்சம் தாழ்மை பத்தலேன்னு அர்த்தம். ஜீரோ வாய்க்கிற வருஷ கடைசியில் சாஷ்டாங்கமாக விழுந்துட்டு போய், ஆண்டவரே நான் அல்ல, நான் அல்ல, நான் அல்ல, நான் அல்ல, நான் அல்ல, உங்கள் கிருபை 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 கிருபைன்னு அந்த கிருபையை தூக்கிடுங்க. அந்த கிருபை தூக்க தூக்க உடன்படிக்கை பெட்டியை தூக்குனா யோர்தான் பிரிஞ்சிடும். பெட்டியை தூக்குனீங்கன்னா எதிரிகள் சங்காரமாவார்கள். மோசே சொன்னார், கர்த்தாவே எழுந்தருளும், சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக.
அப்போ நீ இப்போ பெட்டி யார் தூக்குறது? நீ தானே தூக்கணும். எழுந்தருளும்னு நீ தானே சொல்லணும். நீங்கள் சொன்னா தானே அவர் எழுந்து அருளுவார். நீங்கள் சொல்லாட்டி அவர் எப்படி எழுந்து அருளுவார்? உன் வீட்டில் நீ தானே அவரை உயர்த்தணும். எலும்பி காலையில் நல்ல பாட்டு பாடு, நல்ல மகிமைப்படுத்து. எத்தனை துதி ஸ்தோத்திர பாட்டு இருக்கு. நல்ல பாடு, ஆவியில் நிரம்பு, அந்நிய பாஷை பேசு. மனுஷன் யாரு என்னமோ சொல்லிட்டு போறேன், நமக்கு தேவையில்லை. அவனா நம்ம நியாயம் இருக்க போறேன்? அவன் வந்து உனக்காக பரிந்து பேசுவானா? எதுவுமே தரமாட்டாங்க. ஒரு சுண்டு விரல கூட உன்கிட்ட காட்ட மாட்டான். தேவன் நீ காலைதோறும் கிருபை புதிதார். கை தட்டுங்க பார்க்கல. காலையிலே எனக்கு தேடுகிறவர்கள் கண்டு அடைவார்கள். காலையில உன் பாத்திரம் நிரம்பிருச்சுன்னு வச்சுங்களேன், சாயந்தரம் வரையும் உங்க டேங்க்ல ஃபுல்லா இருந்துகிட்டே இருக்குங்க. அதனாலதான் எப்ப மண்ணா கொடுக்குறாரு, காலையில கொடுத்தாரு. வாப்பா பொறுக்கிக்க, வண்டி அளவுக்கு பொறுக்க. 10 பேர் இருக்கிறியா, 10 பேத்துக்கு பொறுக்கிக்க. 100 பேர் இருக்கிறியா, 100 பேத்துக்கு பொறுக்கிக்க. 1000 பேர் இருக்கிறியா, 1000 பேத்துக்கு பொறுக்கிக்க. ஆனா 8 மணி 9 மணிக்கு வந்தேன்னா கிடைக்காது, மண்ணை தீர்ந்து போயிடும். அப்ப எப்போ பொறுக்கும்? காலையில. நீ எப்ப தேடணும்? காலையில. மகதலேன மரியா காலையில கல்லறைக்கு போனா இல்லையா, இயேசுவை பார்த்துட்டா. கைதட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. நீயும் போ. நீ கல்லறைக்கெல்லாம் போக வேண்டாம், உன் ரூம்ல போய் உட்காரு. காலையில உன் நேசரை போய் பாரு. கர்த்தரை தேடு, உன் ஆவியில தேடு, மனதுல தேடு, உணர்வுல தேடு. அவருக்கு முன்னாடி போய் நீ நில்லு. தாவீதை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, உன் வர்த்தமானம் தெரியுமா? அட்ரஸே இல்லாத ஒன்ன, ஒண்ணுமே இல்லாத ஒன்ன, அப்பா கூட நினைக்காத ஒன்ன, உங்க அப்பாவை கொண்டே உன்னை நான் வர வச்சேன் பத்தியா. சாமுவேல் போய் சொல்றாரு, எங்கப்பா இவன்லாம் இல்லை, எல்லாம் இவன்லாம் ஆளு சரியில்லை, கர்த்தர் இவனையெல்லாம் தெரிஞ்சுக்கல. இன்னும் யாராவது இருக்காங்களா? நான் சரியான வீட்டுக்கு தான் வந்திருக்கிறேன்னா இல்லை தப்பாக வந்துட்டானா? ஈசாயி நீ ஒருத்தன் தானே இந்த ஊரில்? ஆமாம் நான் ஒருத்தன் தான். அப்போ இந்த பயங்கள்லாம் இல்லையே, கர்த்தர் உன் வீட்டில் தானே வச்சிருக்கிறேன்னாரு. இன்னும் வேற யாராவது பிள்ளைங்க இருக்காங்களா? ஆமாம் ஆமாம், ஒருத்தன் ஆட்டுக்குட்டி மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறேன். அப்படியா? அப்போ நீ எப்படிப்பட்ட தகப்பேன்? ஒருத்தனை காட்டாமே நீ ஒளிச்சு வச்சிருக்கிறிய. முதல்ல ஆளை அனுப்பி அவனை வர சொல். கை தட்டுங்க பார்க்கலாம். ஆணை அனுப்பி. இப்போ மட்டும் எப்படி வேலையாள் வந்தேன்? இந்த வேலையாளை முதல்ல அனுப்பி விட்டு அவனை வர சொல்லி இருக்கலாம்ல. ப்ராப்பர்ட்டிக்கு சொல்றாரு தீர்க்கதரிசி, ஆளை அனுப்புப்பா. இந்த 7 பேர் தடிமாட்டு பாய்கள், லாய்க்கு இல்லாதவன். இவன் எல்லாம் சாப்பிட, திங்க, உட்கார, எந்திரிக்கதான் லாய்க்கு. இவனால ஒரு பிரயோஜனம் கிடையாது பரலோகத்துக்கு. அங்க ஒருத்தர் இருக்கிறான் பாத்தியா, அவன் தான் பரலோகத்துக்கு பிரயோஜனம் இல்லை. அவனை கூட்டிட்டு வா. இப்ப காலிங் போகுது, அப்பா கிட்ட இருந்து போறாரு. ஈசாய் என்கிற நான் சொல்லுகிறேன், நீ உடனடியாக ஆட்டுகள் எல்லாம் விட்டுட்டு உடனே வா. உன்னை பார்க்க யார் வந்திருக்கிறா? கை தட்டுங்க. உன்னை பார்க்க தீர்க்கதரிசி வந்திருக்கிறாரா? தான் முதல் பெயர் சபா வரை இருக்கிற தீர்க்கதரிசி, பிறப்பிலேயே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தீர்க்கதரிசி ஈசாயை பார்க்க வரல, எலியாப்ப பார்க்க வரல, அங்க இருக்கிற சம்மா கும்மான்னு நிறைய பேர் எழுதியிருக்க அவனெல்லாம் பார்க்க வரல. 1.5 ஜான் இருக்கிற தாவீதை பார்க்க பரலோகத்தின் தேவன் அந்த வீட்டுக்குள்ள எழுந்தேற்றம் பண்ணிட்டாரு. இப்ப 7 பேருடைய முகம் இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி இருக்குது. என்னையெல்லாம் தெரிஞ்சுக்கலையா, என்னையெல்லாம் தெரிஞ்சுக்கலையா? நம்ம உருவத்தை பாரு, என் வளர்த்திய பாரு, என் நிறத்தை பாரு, என் கையை பாரு, என் புஜத்தை பாரு. கர்த்தர் சொன்னாரு, ஒன்னு கூட லாய்க்கலாத மூளையில உட்காருங்கடா, வர்றான் பாரு என்னுடைய பிழை. எந்த வரும் பொழுதே கர்த்தர் சொல்றாரு, சாமுவேல் ரைஸ் அப், எந்திரி, ஸ்டாண்ட் அப். அந்த வர்றான் பாரு, அவன் தான் நான் தெரிந்து கொண்ட ராஜா, அவனை நீ அபிஷேகம் பண்ண. கை தட்டுங்க பார்க்கலாம். சொந்த அன்னைங்க நடுவில், சொந்த அப்பா நடுவில், சொந்த குடும்பத்தார் நடுவில் எல்லாரும் பார்க்க தீர்க்கதரிசி தன்னுடைய கரத்தை வைத்து கொம்பு நிரப்பிட்டு வந்திருக்கிறார். தைல கொம்பை அதை அவன் தலையில வார்த்து எல்லாரும் பார்க்க பிரகடனமா சொல்றாரு, சமஸ்த இஸ்ரவேலுக்கு மேல கர்த்தர் உன்னை ராஜாவாய் தெரிந்திருக்கிறாரு. இன்று முதல் அந்த அபிஷேகம் உன் மேல இருக்கும். இன்று முதல் நீ ராஜாவா இருப்ப. தேவன் அவனை சவுல தள்ளி உன்னைத்தான் ராஜாவா தெரிந்தெடுத்திருக்கிறான்னு ஒளிவு மறைவில்லாமல் பகிரங்கமாய் கர்த்தர் பிரகடனப்படுத்தினார். அப்பயாவது அந்த சொர்ண கட்ட அப்பனுக்கு அறிவு வந்துச்சா? திரும்பவும் ஆட்டுக்குட்டி மேய்க்க அனுப்பிட்டேன். பாருங்க எவ்வளவு ஒரு உணர்வே இல்லாத ஈசாய். சரி, அண்ணன் தம்பியாவது பயந்தானா? இவன் மேல அபிஷேகம் இருக்கு, சாமுவேலே அபிஷேகம் பண்ணி இருக்கிறாரு. சாமுவேல் சொல்ற தீர்க்க தரிசனம் உண்மை, அது தரையில விழுகாது. இவன் ராஜா, நாளைக்கு ஒரு நாளைக்கு ராஜா ஆயிருவாங்கிற அந்த எண்ணம் இருந்தா அவன் ஆட்டுக்குட்டி மேய்க்க அனுப்பியிருப்பாங்களா? திரும்பவும் விரட்டி விட்டாங்க, போங்கடான். பார்த்தீங்களா? உன் மேலே அபிஷேகம் இருக்குன்னு உன் அண்ணனுக்கு தெரியும், தம்பிக்கு தெரியும், அப்பாவுக்கு தெரியும், அம்மாவுக்கு தெரியும். ஆனால் உன்னை டை அப்படிம்பாங்க. வேணும்னே அதுக்குள்ளே இருக்கிற ஆவி உன்னை மரியாதை இல்லாமல் திட்ட வைக்க அந்த ஆவி. நீ சோர்ந்து போகாத,
கர்த்தர் உன்னை கனம் பண்ணுவார். கை தட்டுங்க. உன்னை கேவலமா பேசுவாங்க, முன்னாடியை விட கேவலமா பேசுவாங்க. சீமையை தூசித்தான் சவுலு ஈட்டியை விட்டே எறிகிறேன். நான் அதை படிச்சு பார்த்து நினைச்சேன், இந்த ஈட்டி ஒண்ணுதான் அவன்கிட்ட இருக்கிற ஆயுதம். ஒருவேளை இன்னைக்கு துப்பாக்கி மாதிரி இருந்தா சுட்டு தள்ளியிருப்பேன் போல இருக்கு. அன்னைக்கு இருந்தது ஒன்னே ஒரு ஈட்டி, அதை எப்ப பார்த்தாலும் இவன் மேல எரியறதா என் வேலை. இவனை எரிஞ்சு பார்த்தேன், இவன் சிக்கவே இல்லை. அப்புறம் மகனை எறிகிறேன் போடான். கடைசியில் அதே ஈட்டியை குத்திக்கிட்டு செத்தே போயிட்டேன். அந்த ஈட்டி எதை பயன்படுத்துறியோ அதுதான் உனக்கு ஆபத்து. சாவரேன் சாவரேன்னு சொல்றவன் செத்து போயிடுவேன் கடைசியில். நல்லா தெரிஞ்சுங்க, வாயால் சொல்லாத. என்ன சொன்னாலும் நான் சாவறேன், நான் சாவறேன். என்னைக்கா இருந்தாலும் சாவத்தான் போறான். யாருக்கு தான் சாவு வராது, அதுவா வரட்டும். நீ எதுக்கு தேடி போற பாருங்க. அந்த ஈட்டியில யாரெல்லாம் குத்த பார்த்தேன்? தாவீதை குத்த பார்த்தேன். கடைசியில தாவீதை யோனத்தான் நேசிக்கிறான்னு சொல்லி யோனத்தானை குத்துறேன். கடைசியில தாவீதை இன்னொரு ஆட்ட குத்துறேன். 2 தடவை தாவீதை, 1 தடவை யோனத்தான, மொத்தம் 3 தடவை குத்த பார்த்தேன். கடைசியில பார்த்தா அதே ஈட்டியால இவன் நட்டமா நிப்பாட்டி மேல விழுந்து செத்தே போனேன். அடுத்தவங்களை கொல்ல பார்த்தேன். கடைசியில் அந்த ஈட்டி அவனவே இரையாக்கிருச்சு. இதை கேட்குற தம்பி, தங்கச்சி, தாயே, தகப்பன், தாவீதை பார்த்து சொல்றாரு, உன் மறந்திருந்த ஒன்ன நீ யோசித்து பார். இந்த ஊழியம் நீ வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்த? உங்களில் அநேகர் எனக்கு மனப்படமா தெரியும், நீங்க வர்றப்ப எப்படிப்பட்ட நிலைமையில வந்தீங்கன்னு. எத்தனை வேதனையில், எத்தனை கவலையில், எத்தனை கண்ணீரில், எத்தனை பாடுகளில், எத்தனை அவமானத்தில், எத்தனை நிந்தைகளில், எத்தனை பரியாசத்தில், கைவிடப்பட்ட நிலைமையில ஒண்ணுமே தெரியாம கபோதிகளா வந்து உட்கார்ந்துருந்தீங்க இல்லையா? ஆனா இந்த ஊழியம் இன்னைக்கு உங்களை வளர்த்து உருவாக்கி உங்களை அழகுபடுத்தி உங்களை எப்படி உருவாக்கி இருக்கு. இந்த நிலைமையை நீ மறந்தா இந்த அநியாயத்திற்கு தேவனிடத்துல எப்படி நீ பதில் சொல்வ? அருமையான தம்பி, தங்கச்சி, ரோட்ல கிடக்குறாங்க, சுய வாகனத்துல ஏத்துறாருங்க, சத்திரத்துக்கு கொண்டு வர்றாருங்க, பராமரிக்கிறாருங்க, 2 பணத்தை கொடுக்குறாருங்க, விசாரித்து கொள்ளுன்னு சொல்றாருங்க, நான் வரும் பொழுது தருவேங்கிறார். இப்ப அவங்க கடந்தவன் ரத்த வெள்ளம், இப்ப விசாரிக்கப்பட்டு நல்ல வஸ்திரம் போட்டு அழகா இருக்கிறேன். பன்றி மேய்த்துக்கிட்டு இருந்தேன், பன்றி வாடை அடிக்குது. ஆனா அப்பா கிட்ட வந்த உடனே பன்றி வாடை மாறி மெல்லிய வஸ்திரம் கொடுத்தாராம். கைதட்டுங்க பார்க்கலாம். பாதரட்சை கொடுத்தாராம், மோதிரம் கொடுத்தாராம், விருந்து அடிக்க சொல்றாரு. கெட்ட அடி, மாட்ட அடி, ஆட்ட அடி, என் பிள்ளைக்கு விருந்து கொண்டாடு. இப்ப என்னாச்சு? பழைய சீர் மாறிடுச்சு. அவனுடைய உண்மை நிலை என்னது? பன்றி மேய்த்தவன், தவிடு கூட கிடைக்காதவன். ஆனா கர்த்தரிடத்துல வரும் பொழுது கெடா விருந்து அடித்து அவனுக்கு வேண்டிய உபசரிப்பு, அவனோட எல்லாரும் சந்தோஷப்பட்டார்கள். வேதம் சொல்லுது, இழந்து போனான், திரும்பவும் வந்துட்டான். இழந்ததை பெற்றுக்கொள்ளும்படி தான் மனுஷகுமாரன் வந்தாரு. அவன் இழந்து போனான், மறந்து போனான், விட்டுட்டு போயிட்டான், திரும்பவும் வந்திருக்கிறேன், நம்ம சந்தோஷப்பட வேண்டாமான்னு கர்த்தர் சொன்னார். இப்ப தாவீதை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, ஆடுகள் பின்னாடி அலைஞ்ச ஒன்னை எடுத்து நீ போன கோலியாத்துக்கிட்ட போன, ஒரு மீகாலுக்காக 200 பேர்த்த கொல்ல போன. ஆண்டவர்கிட்ட போய் கேட்டானா? சவுலுக்கு கொடுக்குறேன்னா உடனே பல்ல காட்டிட்டு போயிடுறதா? தேவனிடத்துல போய் கேட்கலாமா? இவளை கல்யாணம் முடிக்கலாமா வேண்டாமான்னு கேட்டானா? நாமளும் யாரு என்ன சொன்னாலும் பல்ல காட்டக்கூடாது, தேவனிடத்துல கேட்டிருக்கேன். இவன் போய் 200 பேர்த்த கொன்னானே, கொன்னு இவளை முடிச்சானே, வாழ்ந்தானா? வேஸ்ட் தானே. 200 குடும்பம் போனதான் மிச்சம். அவளோடு வாழவே முடியல. அடுத்த நிமிஷம் துரத்தி விட்டுட்டான், ஓடியே போயிட்டான். துரத்துவார் இல்லாமலே ஓடுறேன். வனாந்தரத்தில் இப்படியே போயிட்டேன். கடைசியில் இவன் ராஜாவான பிற்பாடு அவளை கூட்டிட்டு வர சொல்றேன். இதுக்கடையில் அவள் வேற ஒருத்தனுக்கு மனைவியாகி, அதுக்கு பின்னாடி அவள் வந்து ஆகடியம் பேசி சிரிச்சு வாழ்க்கையே போச்சு. இதை கேட்குற தம்பி, தங்கச்சி, தாயை, தகப்பன, நீ போன இடமெல்லாம் உன் கூட இருந்து உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பாக அப்ப நிர்மூலமாக்குனவர் யாரு? கோலியாத்தை நிர்மூலமாக்குனவர் யாரு? நல்லா தெரிந்து கொள்ளுங்க. இவன் கல்லை இப்படி சுத்தி விடுறான் இல்லையா, அந்த கல் நேரா எகென்ஸ்டா போகுது. அடிச்ச உடனே அவன் எப்படி விழுகணும்? ஆகாசமா இப்படித்தான் விழுகணும். ஏன்னா கல்லை இங்க அடிக்கிறப்ப நம்ம இப்படித்தான் போய் விழுவோம். ஆனா வேதம் சொல்லுது குப்புற விழுந்தான். எப்படி குப்புற விழுவேன்? கல் இங்க அடிச்சா விழுக முடியாது. எப்படிதான் விழுவோம்? இப்படித்தானே போய் விழுவோம், 4 ஸ்டெப் பின்னாடி போய். ஆனா கல்லு படுறதுக்கு முன்னாடி பின்னாடி பக்கம் ஆவியானவர் நின்று, பிதாவாகிய தேவன் நின்று பொடனில ஒரு அடி அடிச்சிருப்பாரு, பொத்துன்னு கீழே விழுந்துட்டேன். கைத்தட்டி கர்த்தருக்கு. இப்படிதாங்க கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார்.
கர்த்தர் பயங்கரமானவருங்க. நம்ம புரிஞ்சுக்கிறது தன்மை நம்ம மூளைக்கு பத்தல. பவுலடிகளுடைய மரணத்தை ஒரு அருமையான தேவனுடைய ஊழியக்காரருக்கு கர்த்தர் காண்பித்தாராம். அவன் தலை துண்டிக்கப்பட்டுச்சு. அவன் துண்டிக்கப்பட்டு எப்படி மரித்தான் என்பதை கர்த்தருடைய ஆவியானவர் ஒரு நடந்த நிகழ்வை ஒரு தேவ ஊழியக்காரருக்கு காண்பித்தார். அந்த ஊழியக்காரர் தன்னுடைய பதிவில் சொல்லியிருக்கிறாரு, பவுலை அரெஸ்ட் பண்ணி கொண்டுட்டு வர்றாங்க, கொலைக்களம் இங்கே வைக்கப்பட்டிருக்கு. அந்த கொலை கருவியில் அவருடைய தலையை வச்சு மேலேருந்து வர்றதை அப்படி வெட்டி துண்டாகிறது, தலை துண்டாக போயிடும். இப்போ இந்த கேமரா தான் கொலைக்கருவி. பவுல் அரெஸ்ட் பண்ணி கொண்டுட்டு போகிறாங்க அந்த கருவிக்கு நேராக. அந்த கருவிக்கு அந்த பக்கம் ஏசப்பா நின்றுட்டு இருந்தாராம். இதுதான் நாங்கள் நடந்த உண்மை சம்பவம். இப்போ அந்த கொலைக்கருவிக்கிட்ட போகிறப்ப ஏசப்பா அவனை பார்த்து சிரிச்சாரு, இவனும் அவரை பார்த்து சிரித்தான். ஏசப்பா அப்படின்னாரு, அவ்வளோதான், இவன் ஆவி மட்டும் அப்படியே போயிடுச்சு. ஏசப்பா கிட்ட போய் அங்கே நிற்குது, வெறும் சரீரம் மட்டும் அங்கே போகுது. தலையை வைக்கிறாங்க, வெட்டுறாங்க, அங்கே ஒன்றுமே இல்லை. அதுக்கு முன்னாடி அவர் ஆல்ரெடி எங்கே போயிட்டார்? ஏசப்பாட்ட கூட. இதுதாங்க உண்மை சம்பவம். நீங்கள் பயப்படாதீங்க, எந்த பாடுகளையும் சகிக்க கர்த்தர் உன் கூட நிற்பார். கவலைப்படாத. நீ மரணத்தை பார்த்து பயப்படாத, வியாதியை பார்த்து பயப்படாத, வறுமையை பார்த்து பயப்படாத. எத்தனை வறுமை வந்துச்சு, உன்னை விட்டு கொடுத்துட்டாரா? காற்று வராது, மழையும் வராது, உன் பள்ளத்தாக்கு நிரம்பிக்கிட்டு தானே இருக்கு. எத்தனை பிரச்சனையில் நீங்கள் வாழ்றீங்க. எல்லா வீட்லேயும் பொருளாதார கஷ்டம், உடல்நிலை கஷ்டம். எப்படி வந்துச்சு, எப்படி தேவை சந்திக்கப்பட்டுச்சு, எப்படி அதை தாண்டினோம்? இன்னைக்கு இந்த கட்ட தெரியவே தெரியாது, ஆனால் தாண்டிட்டோம். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. நம்ம ஊழியத்திலையும் அப்படிதாங்க. எப்படி இத்தனை ஆத்மாவை தெரியாது, எப்படி 3 நடக்குது தெரியாது, எப்படி மத்தியானம் சாப்பாடு போடுறீங்க தெரியாது, எப்படி பிரசங்கம் பண்றீங்க தெரியாது, இங்க என்ன நடக்குது தெரியாது. ஒன்னே ஒண்ணுதான் தெரியும், ஏசப்பா மட்டும்தான் தெரியும். எனக்கு தெரியாது. கர்த்தர் நடத்துறாரு, போய்கிட்டே இருக்கிறார். கால ஆராதனைக்கு வந்தா ஒரு செய்தி, இப்போ ஒரு செய்தி, சாயந்தரம் ஒரு செய்தி. எங்க எடுக்கிறீங்க? எங்க உங்களுக்கு கிரிப்சர் இருக்கா? எங்க கண்கார்டன்ஸ்? ஒண்ணுமே இல்லை. ஒன்னே ஒரு கண்கார்டன்ஸ் என் இதயம் தான். கர்த்தர் எனக்குள்ள பேசுறாரு, அது எனக்கு அப்படியே வார்த்தையா வருது, அது ஒளிபரப்பாகுது, அது நாடுகளுக்கு போகுது. கர்த்தர் தாங்க இதுக்கு காரணம், நான் அல்ல. சொல்லுங்க, நான் அல்ல, இயேசுவே என்னில் வாழ்கிறார். நான் அல்ல, எனக்குள்ள ஒருத்தர் இருக்கிறார், அவர் தான் என்னை நடத்துறார். சொல்றாரு பாருங்க, உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்னாடி நிர்மூலம் ஆக்கி. அப்ப நிர்மூலமாக்குனவர் யாரு? சொல்லுங்க. உனக்கு முன்னாடி இருக்கிற சத்துருவை நிர்மூலமாக்குனவர் யாரு? உனக்கு விரோதமாய் வைக்கப்பட்ட சூனியத்தை நிர்மூலமாக்கினது யாரு? உனக்கு விரோதமாய் வைக்கப்பட்ட மந்திரத்தை நிர்மூலமாக்கினது யாரு? ஒரு முறை என்னுடைய வாழ்க்கையில அதிகாலை ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணி முடிச்சிட்டேன். கதவு தட்டப்பட்டுச்சு. கதவு போய் திறந்தால் ஒரு குறிப்பிட்ட நபர் என்னுடைய வாசல்ல நின்றுட்டு இருந்தார். அவர் உள்ள வந்தார். இந்நேரத்துக்கு இவர் எதுக்கு என் வீட்டுக்குள்ள வர? கிட்டத்தட்ட 4 மணி இருக்கும். அந்நேரத்துக்கு கதவை தட்டுறாரு. நான் அதுக்கு முன்னாடி நல்ல ஆவியில நிரம்பி நல்ல ஜெபித்திருக்கேன். நல்ல அனலாய் நான் ஜெபம் பண்ணி முடிச்ச நேரம் அவர் கதவை தட்டுறாரு. கதவை தட்டினவர் உள்ள வந்தார். வந்து எனக்கு சொன்ன வார்த்தை, உன்னை பத்தி எனக்கு தெரியும், நீ பயங்கரமான ஆள், நீ பயங்கரமான ஆள், நீ பயங்கரமான ஆள். நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன், இன்னும் உன்னை நான் ஃபாலோ பண்ணுவேன். இப்படியே பதறி 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 சொல்லிட்டு வேகமா வீட்டை விட்டு வெளியேறிட்டார். எனக்கு ஒண்ணுமே புரியல. இவர் முக்கியமான நபர், இவர் எதுக்கு நம்ம வீட்டுக்கு வரணும்? ஏன் இப்படி சொல்லணும்? நான் மீண்டும் ஆண்டவர் இடத்துல போய், ஆண்டவர் என்ன நடக்குது, எனக்கு ஒண்ணுமே புரியல, இவர் ஏன் என் வீட்டுக்குள்ள வரணும், ஏன் என்னை இப்படி சொல்லணும்? அப்ப ஆவியானவர் சொன்னாரு, விடிய விடிய உனக்கு சூனியம் மந்திரம் வச்சு தோல்வி அடைஞ்சு உன்னிட்ட வந்து ஒப்புரவாயிட்டு போறாங்க. அப்ப பாருங்க, நமக்கு தெரியாம நிறைய இருக்கு. ஊழியத்துக்கு விரோதமா எத்தனையோ காரியங்கள் இருக்கு. நம்மை ஒழித்து கட்டி நம்மை இல்லாமல் போக பண்ண எத்தனையோ மந்திரவாதங்களும் சூனியங்களும் ஏவல்களும் பலவிதமான உபாய தந்திரங்களையும் செய்யத்தான் செய்வாங்க. ஆனா நம்மளோட ஒருத்தர் இருக்கிறாரு, சாவாமையுள்ளவர், நித்தியானந்தம் உள்ளவர், ஏக சக்கராதிபதி, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில வாசம் பண்ணுகிறவர், ஒருவரும் காணக்கூடாத அதரிசனம் உள்ள தேவன். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாமல் இருக்கிறவராகவே இருக்கிறவர் நம்மோடு இருக்கிறார். ஒரு சத்துரும் உன்னை மேற்கொள்ள முடியாது. வேதம் சொல்ல, இஸ்ரவேலுக்கு விரோதமான நீங்க பேசுங்க, மந்திரவாதம் இல்லை, குறி சொல்லுதலும் இல்லை, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே சொல்லுங்க தேவனுக்கு பிரியம். எத்தனை ஊழிய பாதைகளில் கடந்து வந்த எத்தனையோ போராட்டங்கள்ல ஒன்னே ஒன்னதான் நான் கண்டுபிடிச்சேன், கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. அவர் சொல்றாரு பாருங்க, அடுத்த வசனம், பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த, கைத்தட்டுங்க பார்க்கலாம், ரொம்ப பிடிச்ச வார்த்தை, பெரிய நாமத்தை, பெரிய நாமத்தை நான் உனக்கு
உண்டாக்கினேன். தாவீதுக்கு அருளின நித்திய கிருபையா. கைத்தட்டுங்க பார்க்கலாம். நித்திய கிருபை. ஏசப்பா தான் பேருக்கு பக்கத்துல தாவீது பேரை போடுற. தாவீதின் குமாரன், ஆபிரகாமுக்கு தேவன், ஈசாக்குக்கு தேவன், யாக்கோபுக்கு தேவன், எலியாவின் தேவன், எலிசாவின் தேவன், தாவீதின். பார்த்தீங்களா? இங்க வந்துட்டு இவனை முன்னாடி போய் வச்சுட்டார். தாவீதுக்கு குமாரன். என் இருதயத்திற்கு வேற யாருக்குமே அந்த இடத்தை கொடுக்கல. ஆபிரகாம் சிநேகிதன். ஆனா தாவீது, கைத்தட்டுங்க, என் இருதயத்திற்கு ஏற்றவன். ஏற்றவன். அவனுக்கு தான் அந்த இடத்தை கொடுத்தாரு, யாருக்குமே கொடுக்கல. அவன் எங்க இருந்தவன்? பிறப்பின் வர்த்தமானம் என்னது? அப்பாவால் மறக்க. ஒரு ப்ராப்பர்ட்டி சொல்லவா? அப்பா உன்னை மறந்துட்டாரா? அம்மா உன்னை மறந்துட்டாங்களா? உடன் பிறந்தவங்க உன்னை மறந்துட்டாங்களா? மனைவி உன்னை மறந்துட்டாளா? கணவன் உன்னை மறந்துட்டாரா? உறவுகள் உன்னை மறந்துருச்சா? உன்னை மறக்காதவர் ஒருத்தர் இருக்கிறாரு. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ என்னால் மறக்கப்படுவதே கிடையாது. கைதட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. அவர் தாங்க உன்னை உள்ளங்கையில் வச்சிருக்கிறார். சொல்லுங்க, என்னை உள்ளங்கையில் அழகு பார்க்கிறவர். அவர் என்னை விட்டு விலகாதவர். நீங்க அவரை தைரியமா சொல்ல முடியும், என்னை உம்மால கைவிட முடியாத ஆண்டவர், என்னை விட்டு நீ விலக முடியாது. ஏன்னா நான் உம்மை பற்றி பிடிச்சிருக்கிறேன். ஓடுங்க, தேடுங்க, அவரை போய் பிடிச்சுக்குங்க. அவர் தான் உனக்கு கேடயம். ஆபிரகாமுக்கு சொல்றார், நான் உனக்கு மகா பெரிய கேடகமா இருப்பேன், நான் உனக்கு அரணா இருப்பேன். அப்ப நமக்கு அரணும் வெள்ளனும் கோட்டையும் யாரு? கர்த்தர் தான். அவர் சொல்றாரு, உனக்கு பெரிய நாமத்தை கொடுத்துருக்கிறேன். உங்களுக்கு அந்த நாமம் வேணுமா? உன் பேரு ஃபாதர் பாடியிருக்க, நித்திய நித்தியமா என் நேம் நிலைத்திருக்கும். உங்க பேர் நிலைச்சிருக்கணுமா? நிலையா இருக்கிற அவரை பிடிச்சிக்கிட்டீங்கன்னா சொல்லுவாங்க, இப்படி ஒரு அம்மா இருந்துச்சான். இன்னைக்கு பாருங்க, எத்தனை பேர் உலகத்தில் மிஷினரிகளாக வாழ்ந்தவங்களை இன்னைக்கு சொல்றோம். உலகத்தை அசைத்த ரெயின்காட் போங்கே இன்னைக்கு சொல்றோம். டிபி ஜோசுவாவை நம்ம சொல்றோம், சார்லஸ் பின்னியை நம்ம சொல்றோம், டிஜிஎஸ் நம்ம சொல்றோம். ஏன்? அவங்க பேரு மங்காமல் இந்த உலகத்துல நிலைநாட்டப்பட்டிருக்கு. காரணம் கர்த்தர். ஓம் பேரும் ஒரு நாளைக்கு நிலைநாட்டப்படணுமா? எஸ்தர் பேரு வேதத்துல இருக்கு. உலகத்துல இன்னைக்கும் பிரசங்கம், எந்த பிரசங்கத்துல எஸ்தர் பிரசங்கம் இல்லாதது கிடையாது, ரூத்து பிரசங்கம் இல்லாதது கிடையாது, தாவீது பிரசங்கம், மோசே பிரசங்கம் இல்லாதது கிடையாது. எப்படி சொட்டாலும் அவங்களுடைய பேர் வந்துருது. அவங்க பேரை கர்த்தர் இன்னைக்கு உலகத்துல அழியாதபடி கர்த்தர் வைத்திருக்கிறார். காரணம், அவங்களுக்கு கர்த்தர் போதுமானவராக இருந்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்க சந்ததி சொல்லணும் உங்க பேரை. எங்களுக்கு பாட்டி இப்படி இருந்தாங்க, எங்க அண்ணன் இப்படி இருந்தாங்க, எங்க மாமா இப்படி இருந்தாங்க, எங்க தலைமுறையில இப்படி ஒருத்தர் இருந்தாங்களாம், அவங்களால தான் எங்க வீடு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்ற அளவுக்கு நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதம் உண்டாகும்படி நீ இந்த நாட்கள்ல முடமிட்டு கண்ணீரோடு ஜெபம் பண்ணுனா எத்தனை தலைமுறை ஆசீர்வதிப்பார் தெரியுமா? 1000 தலைமுறை ஆசீர்வதிக்க. கை தட்டுங்க. நீதிமானுடைய ஆசீர்வாதம் எத்தனை தலைமுறைக்கு வருமா? 1000 தலைமுறை. உன் ஜெனரேஷன்ல 1000 தலைமுறைக்கு உன் ஆசீர்வாதம் போகுமா? பாருங்க, தீமோத்தேயுக்கு எழுதுறாரு, இந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோபிசாலுக்குள்ளும் உன் தாயாகிய அணியக்காலுக்குள்ளும் இருந்துச்சு, அது உனக்குள்ளும் இப்பொழுது என்ன செஞ்சிருக்கு? 3 ஜெனரேஷன் விசுவாசம் டிரான்ஸ்ஃபர் ஆகும்னா இன்னைக்கு ஏன் உனக்குள்ள இருந்த அந்த அபிஷேகம் டிரான்ஸ்ஃபர் ஆகாது? பெரியோர்களின் நாமத்துக்கு ஒத்த நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன், நான் என் ஜனமாகி இஸ்ரவேலுக்கு ஒரு இடத்தை ஏற்படுத்தி அப்படியே சொல்லிக்கிட்டே போறார். அப்ப தாவீது ஆடு மேய்த்தவனை சமஸ்த இஸ்ரவேலுக்கு 40 வருஷங்க ராஜா. 40 வருஷம் அவன் தோல்வி அடைந்தான்னு எங்கேயுமே கிடையாது. எந்த நாட்டிலையும் அவன் சண்டைக்கு போய் தோல்வி அடைந்தானே வரலாறே கிடையாது. வேதத்தில் அப்படி இல்லவே இல்லை. எல்லா இடத்துலையும் கர்த்தர் அவனுக்கு ஜெயம் கொடுத்தார்.